ಅಡೆಯಾಳಗಳು, ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಗುರುತುಗಳು, the sign of the spiritual life. ஆத்மிக ஜீவனದ ಗುರುತುಗಳು. Hallelujah. Hallelujah. ஓகே, போறதுக்குள்ள எத்தனை பேர் ஜெபிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க? ಹೋಗೋದು ಮುಂಚಿತವಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದ್ದೀರಾ? Hallelujah. Hallelujah. ದೇವರ ಕೈಗೊಟ್ಟರೆ ಕರ್ತರು ಎಲ್ಲರನ್ನೂ ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ಅನೇಕರು ಕೈಗಳನ್ನು ಎತ್ತಿದರೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಲಿ. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். ದೇವರು ಇದನ್ನು ಎದುರು ನೋಡುವ வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்க்கிறேன் என்று சொல்றார். ನನ್ನ ವಚನಕ್ಕೆ ನಡುಗುವವನನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದೇವರ ವಚನ. நம்ம எதை செய்தாலும் இந்த வசனத்தின் அடிப்படையில செய்யும்போது அதிலே கர்த்தர் கனம் பெறுகிறார், மகிமை அடைகிறார். ನಾವು ಏನೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವಾಗ ವಚನದ ತಳ ಹದಿಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗ ದೇವರು ಮಹಿಮೆಗೊಳ್ಳುತ್ತಾನೆ. எதை செய்தாலும் கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்யுங்கள், அதிலே உங்களுக்கு நன்மையும் சமாதானம் உண்டாகும். ಏನೇ ಬೇಕಾದರೂ ಮಾಡಿ ದೇವರ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರವಾಗಿ ಮಾಡಿ ಅದರಲ್ಲಿ ಸಮಾಧಾನ. முதல் வாரத்திலே நாம் பார்த்தோம், ஆவிக்குரிய அடையாளங்களிலே முதல் அடையாளம் என்ன? ஒரு ஆண்டுடைய பிள்ளை சாதாரணமாய் ஆண்டவர்கிட்ட வரும்போது ஆண்டவரோடு கூட உறவு இருக்கணும், அதான் ஜெபம். ಸಾಧಾರಣವಾದ ನಮಗೋಸ್ಕರ ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸುವಂತ ಮಗನು ಸಾಧಾರಣವಾಗಿ ಆತನಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಪ್ರಾರ್ಥಿಸುವಂತ ಪ್ರಾರ್ಥನೆயோடு ஒரு மனுஷன் பேசாம நான் ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லவே முடியாது. ದೇವರೊಂದಿಗೆ ಮಾತನಾಡದೆ ಅದನ್ನು ದೇವರ ಮಗನನ್ನು ಹೇಳಿಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹalleluya. ஒரு சில பேர் இருப்பாங்க, இல்ல வீட்லயே இருப்பாங்க, அப்பா கூட புள்ள பேசாது, புள்ள கூட அப்பா பேசாது. ಮನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ, ತಂದೆ ಜೊತೆ ಮಗನು ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ, ಮಗನ ಜೊತೆ ತಂದೆ ಮಾತನಾಡುವುದಿಲ್ಲ. பல வருஷங்களா இப்படிதான் நடக்கும். ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತೆ. சம்டைம்ஸ் அம்மா தான் மீடியேட்டரா இருப்பாங்க, ಕೆಲವೊಂದು ಬಾರಿ ಅಮ್ಮ ಮಧ್ಯವರ್ತಿಯಾಗಿರುತ್ತಾರೆ. நிறைய குடும்பத்துல அப்படி நடக்கும். ಅನೇಕ ಕುಟುಂಬಗಳಲ್ಲಿ ಹೀಗೆ ನಡೆಯುತ್ತೆ. அங்க என்ன இருக்காது, ஒரு நிறைவு, ஒரு சமாதானம் இருக்காது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க பாட்டுக்கு வருவாங்க போவாங்க, ஆனா என்ன இருக்கு, அங்க கம்யூனிகேஷன் இல்லை. ಅನೇಕ ಬಾರಿ ಎಲ್ಲರೂ ಬರುತ್ತಾರೆ ಹೋಗುತ್ತಾರೆ, ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಂಪರ್ಕ ಇರುವುದಿಲ್ಲ. அதே போலதான் நீங்க ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு நான் சபைக்கு வருகிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவரோடு தொடர்பு, நான் தொடர்புடைய முதல் அடையாளம், நீங்க ஆண்டவருடைய தொடர்புல இருக்கிறீங்கன்றதுக்கு முதல் அடையாளம் என்ன தெரியுமா? முதல் அடையாளம் என்ன தெரியுமா? ನೀವು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬರುತ್ತೀರಾ, ದೇವರೊಂದಿಗೆ ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ಎಂಬುದಕ್ಕೆ ಮೊದಲನೇ ಗುರುತು ಪ್ರಾರ್ಥನೆಯಾಗಿದೆ. ಹalleluya. நீங்க ஜெபிக்கிற ஆளுங்க கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿದು ಗೊತ್ತಾ? நீங்க ஜெபிக்கிற ஆள் இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா? ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವ ಮನುಷ್ಯನ ಅಥವಾ ಪ್ರಾರ್ಥಿಸದೇ ಇರುವ ಮನುಷ್ಯನ ಹೇಗೆ ಕಂಡುಹಿಡಿದು நீங்க ಗೊತ್ತಾ? எப்படி ஆராதனைக்கு வரீங்கன்றது அது மேல வச்சுதான் நீங்க ஜெபிக்கிறீங்களா ஜெபிக்கிறீங்களான்னு கண்டுபிடிக்கிறது. ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಹೇಗೆ ಬರುತ್ತೀರಾ ಎಂಬುದರ ಮೇಲೆ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದು ಗೊತ್ತಾಗ್ತದೆ. ஆராதனையில வந்து நின்னா கூட உங்களுடைய ஆக்ஷன், உங்களுடைய போஸ் நீங்க எப்படி நிக்கிறீங்கன்றத வச்சுதான் நீங்க ஜெபிக்கிறவங்களா இல்லையான்றது கண்டுபிடிக்க முடியும். ನೀವು ಆರಾಧನೆಗೆ ಬಂದು ನೀವು ಆರಾಧನೆ ಮಾಡುವ ಶೈಲಿ, ನಿಲ್ಲುವ ಶೈಲಿಗಳೆಲ್ಲ ನೋಡಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುತ್ತೀರಾ. ஜெபிக்கிற பழக்கம் உள்ள தேவ பிள்ளை உள்ள வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா யாரையும் பார்க்காதது கண்ணை மூடி ஆண்டவரோடு இணைந்து விடும். ಒಬ್ಬ ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯನು ದೇವರ ಆಲಯಕ್ಕೆ ಬಂದಾಗ ಯಾರನ್ನು ನೋಡದೆ ಆತನು ತಕ್ಷಣ யார் வந்திருக்காங்க, எவங்க வந்திருக்காங்க, என்ன ஒண்ணும் கவனிக்காது, உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க பாட்டுக்கு கண்ணை மூடி ஆண்டவரோடு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. ಅವರು ಒಳಗಡೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಯಾರಿದ್ದಾರೆ ಇಲ್ಲ ನೋಡುವುದಿಲ್ಲ, ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರನ್ನು ಆರಾಧನೆ ಮಾಡ್ತಾರೆ. ஜெபிக்கிற பழக்கம் இல்லைன்னா அவங்க எப்படின்னா வந்த உடனே எப்படி நல்லா இருக்கீங்களா இப்படி பேசிட்டே இருக்கும், கடைசி போறவர்களும் பேசிருக்கோம், இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது, அப்படியே ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದೇ ಇರುವಂತವರು ಬೆಳಿಗ್ಗೆ ಬಂದ ತಕ್ಷಣ ಹೇಗಿದ್ರೆ ಬ್ರದರ್ ಚೆನ್ನಾಗಿದ್ರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೊನೆಯವರೆಗೂ ಹೀಗೆ ಮಾತನಾಡುತ್ತಲೇ ಇರುತ್ತಾರೆ, ಏನಾಗಿದೆ ಗೊತ್ತೇ ಆಗಿರುವುದಿಲ್ಲ. ஏன்னா நான் குறை சொல்லல, ஒரு ஜெபிக்கலன்னா அவங்களுடைய மனப்பக்குவம் அப்படிதான் இருக்கும். ನಾನು ಕೊರತೆ ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡದಿರುವ ಮನಪಕ್ವತೆ ಆಗಿರುತ್ತದೆ. ஏன் ஒரு குழந்தையை கொண்டு போய் நேரா 10th போடுறது இல்ல, ஏன் நம்ம மாண்டசரியில இருந்து போடுறது தெரியுமா? அது கத்துக்கினே வரணும். ನಾವು ಯಾಕಂದ್ರೆ ಹುಟ್ಟಿದ ಮಗುವನ್ನು 10ನೇ ತರಗತಿ ಆಗದೆ ಮಾಂಟೆಸರಿಗೆ ಹಾಕುತ್ತೆ ಗೊತ್ತಾ, ಕಲಿಯಬೇಕೆಂಬುದಾಗಿ. எவ்வளவு பணம் செலவு பண்ணி அது போடுறோம் படிக்க வைக்கிற படிப்பே இல்லைன்னு என்ன பண்றது? ನಾವು ಇಷ್ಟು ಹಣ ಖರ್ಚು ಮಾಡಿ ಓದಿಸುತ್ತೇವೆ, ಓದಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಏನು ಮಾಡುವುದು? ஆமென் ஆமென். அதேதான் சபைக்கு வருகிற நீங்கள் ஏன் வருகிறோம்? கற்றுக்கொள்ள வருகிறோம். ಸಭೆಗೆ ಬರುವಂತ ನಾವು ಸಹ ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಬರುತ್ತೇವೆ. நாம் இங்கே கற்றுக்கொள்ள வருகிறோம். ನಾವು ಇಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳಲು ಬರುತ್ತೇವೆ. ஆண்டவர் முதல் ஸ்டூடண்ட் நீங்க நான் தான். ದೇವರಿಗೆ ಮೊದಲನೇ ವಿದ್ಯಾರ್ಥಿ ನಾನೇ. நீ மத்த டீக்கன்ஸ் எல்லாம் செகண்ட் ஸ்டூடண்ட். ಡೀಕನ್ಸ್ ಗಳೆಲ್ಲ ನೆಕ್ಸ್ಟ್ ವಿದ್ಯಾರ್ಥಿಗಳು, மத்ததெಲ್ಲ ಥರ್ಡ್ ಸ್ಟೂಡೆಂಟ್. ಅದಾದ ನಂತರ ಅವರು ಬೇರೆ ಮೂರನೇ ವಿದ್ಯಾರ್ಥಿ. அப்படின ಅರ್ಥ ಆಲ್ವೇಸ್ ವಿ ಆರ್ ಲರ್ನರ್ಸ್. ಹಾಗಾದ್ರೆ ನಾವು ಯಾವಾಗಲೂ ಕಲಿಯುವವರಾಗಿರಬೇಕು. எனக்கெல்லாம் தெரிய மாட்டீங்கன்னா லைஃப்ல ஒண்ணும் கத்துக்க மாட்டீங்க, இன்னொரு விஷயம் தெரியும், ரகசியம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். ನನಗೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತು ಅಂತ ಹೇಳಿ ಊರಿಲ್ಲ, ಜೀವನದಲ್ಲಿ ಕಲಿತುಕೊಳ್ಳುವುದಿಲ್ಲ. ಹಾಗೂ ಮತ್ತೊಂದು ಏನಂದ್ರೆ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬೈಬಲ್ படிக்கிறேன், வாங்கி படிக்கிறேன், இன்னும் புரியல எனக்கு. ಸತ್ಯವೇದವನ್ನು 30 ವರ್ಷ ತಿರುಗಿಸಿ ಓದುತ್ತಾರೆ, ಇನ್ನೂ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು.
ஒரு வார்த்தையே வாசிக்கும் போது இன்னும் இது எப்படி மிஸ் பண்ணிட்டு அப்படின்னு தோணுது நமக்கு. ನಾನು ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಓದುವಾಗ ನಾನು ಹೇಗೆ ಇದನ್ನು ತಪ್ಪಿಸಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಬಾರಿ அந்த ஸ்பிரிட் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா தான் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அவங்களுக்கு தான் ஆண்டவர் கூட கற்றுக் கொடுப்பார். ಈ ಭಾವ ನಮ್ಮಲ್ಲಿರುವಾಗ ನಾವು ಕಲಿತುಕೊಳ್ಳಬಹುದು, ದೇವರು ನಮಗೆ ಕಲಿಸಿಕೊಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவங்களுடைய வாஞ்சை, தேவன் மேல் இருக்கிற வாஞ்சை பெருக வேணும். ದೇವರ ಮೇಲಿರುವ ನಿಮ್ಮ ದಾಹ ಹೆಚ್ಚಾಗಬೇಕು. ஜெபம் தேவன் மேலுள்ள வாஞ்சையை பெருகும். ಅಥವಾ ಪ್ರಾರ್ಥನೆ ದೇವರ ಮೇಲಿರುವ ದಾಹವನ್ನು ಹೆಚ್ಚಿಸುತ್ತದೆ. ஆகையால் ஜெபிக்கிறது பாரமா என்னாಗಿ உலகத்திலே ஜெபிக்கிறதா ஒரு மகிமையான எக்ஸ்பீரியன்ஸ். ಪ್ರಾರ್ಥನೆಯನ್ನು ಭಾರವಾಗಿ ಎಣಿಸದೆ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲಾ ಕಾರ್ಯಗಳಿಂದ ಮಹಿಮೆಯ ಕಾರ್ಯ ಪ್ರಾರ್ಥನೆ நீங்க செக் பண்ணி பாருங்களேன். இந்த சும்மா உட்கார்ந்து பேசினா மணிக்கணக்கா பேசுவா. ஜெபிக்கலன்னா பிரதர் டைம் ஆச்சுமா. ನೀವು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡಿ ನೋಡಿ, ಸುಮ್ಮನೆ ಮಾತಾಡೋದು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತಾಡೋದು, ಪ್ರಾರ್ಥನೆ எவ்வளவு நேரம் பேசி உட்காந்துக்கோங்க. அந்த கதை, இந்த கதை, வந்த போத கதை, வெந்த கதை, போன கதை எல்லாம் சொல்லுங்க. எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. ಎಲ್ಲ ಕತೆ, ಬಂದ ಕತೆ, ಹೋದ ಕತೆ ಎಲ್ಲವನ್ನು ಗಂಟೆಗಟ್ಟಲೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. கண்ண முன்ன 5 நிமிஷம் ஜெபம், ஒரு 10 நிமிஷம் இன்னும் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுங்க. ಕಣ್ಣು ಮುಚ್ಚಿ 5 ನಿಮಿಷ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿದ್ರೆ ಏನು ಇಷ್ಟು ಸಮಯ ಪ್ರಾರ್ಥನೆ? ಕನೆಕ್ಟಿವಿಟಿ இல்லைன்னு அர்த்தம். ಕಾರಣ ಅವರಿಗೆ ಸಂಪರ್ಕ ಇಲ್ಲ. ಆದ್ದರಿಂದ ஜெபத்தை பழகித்துக்கொள்ளுங்க. ನಿಮ್ಮ ಪ್ರಾರ್ಥನೆಗಳನ್ನು ಅಭ್ಯಾಸ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. சின்ன சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿ ಆರಂಭಿಸಿ. சின்ன சின்னதா ஆரம்பிங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕದಾಗಿ ಆರಂಭಿಸಿ. நேத்து போன வாரம் நேத்து வரல ஜெபம் பண்ணல பிரதர். பிரசங்க கேட்டேன், என் மண்டைக்கு ஏறல. நேத்து வரல ஜெபம் பண்ணல. பரவாயில்ல, மறந்துருங்க. இன்னில இருந்து பண்ணுங்க. ಬೋಧನೆ ಕೇಳಿದ್ರೆ ನನಗೆ ತಲೆಗೆ ಹತ್ತಲಿಲ್ಲ, ಪರವಾಗಿಲ್ಲ, ನೆನ್ನೆವರೆಗೂ ಮರೆತು ಬಿಡಿ. என்ன தெரியுமா விசேஷம்? ಏನು ಗೊತ್ತಾ ವಿಶೇಷ? போன வாரத்துல இயேசு வரல. ಕಳೆದ ವಾರದಲ್ಲಿ ಯೇಸು ಬರಲಿಲ್ಲ. வந்திருந்தா மாட்டின்னு இருக்கும். ಬಂದಿದ್ದರೆ ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದೆ. இந்த வாரத்துல திருந்துரும். ಆಗ ಈ ವಾರದಲ್ಲಿ ಬದಲಾಗೋಣ. போன வாரம் வந்திருந்தா மாட்டின்னு இருப்போம். நம்ம ಕಳೆದ ವಾರ ಬಂದಿರುವುದನ್ನು ನಾವು ಸಿಕ್ಕಿ ಹಾಕಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஒரு வாரம் ஆண்டவர் கிருபை கொடுத்துக்கிறார். ಕಳೆದ ವಾರ ದೇವರು ಕೃಪೆ ನೀಡಿದ್ದಾನೆ. இந்த வாரத்திலே மக்கார் பண்ணக்கூடாது. ಇದೇ ವಾರವೂ ಹಾಗೆ ಮಾಡಬಾರದು. இப்படியே போயிட்டு வந்தேன். ஒரு நாள் நீ கேட்கறதுக்கு நான் இங்க நிக்க மாட்டேன். ಹೀಗೆ ಹೋಗ್ತಿದ್ರೆ ಕೇಳೋದಕ್ಕೆ ಓದಿ ನಾನು ಇರುವುದಿಲ್ಲ. இங்க நிறைய பேர் இருக்க மாட்டாங்க. ಅನೇಕರಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. என் வாஞ்சை இங்க இருக்கிற அத்தனை பேருமே ಪ್ರತಿಯೊಬ್ಬರು ಆತನ ಬಳಿ ಹೋಗಬೇಕು. அதனால கோபம் பண்ணிக்காதீங்க. என்னடா இருந்தாலும் எப்ப பாரு ஜாம் பண்ணு ஜாம் பண்ணு. ಆದ್ರಿಂದ ಕೋಪ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಡ. ಏನಪ್ಪ ಈ ಮನುಷ್ಯ ಯಾವಾಗಲೂ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ. ಈಗ ನಿಮ್ಗೆ வந்துட்டு வேற என்ன பண்ணணும்னு தெரியுங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ಬೇರೆ ಏನು ಮಾಡಬೇಕು ಅಂತ ನೀವು ಬಯಸುತ್ತೀರಾ? என்ன பிளான் உங்களுக்கு? ನಿಮ್ಮ ಬಯಕೆ ಏನು ಹೇಳಿ? என்ன பிளான்? ಯಾವ ಪ್ಲಾನ್ ಒಂದಿಗೆ ಬಂದಿದ್ದೀರಾ? ஆவிக்குரிய அடையாளமே இல்லாத ஆவிக்குரிய மனுஷன் சொல்லி என்ன பண்ண போறோம்? ಆತ್ಮಿಕ ಗುರುತುಗಳಿಲ್ಲದೆ ನಾನು ಆತ್ಮಿಕ ಮನುಷ್ಯ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಏನು ಪ್ರಯೋಜನ? இன்னைக்கு இல்ல, அட்லீஸ்ட் நேத்து வரல இல்ல பிரதர், இன்னைக்கு நான் உண்மையிலே ஜெபம் பண்றேன். நான் கர்த்தரதையா ನೆನ್ನೆವರೆಗೂ ಪರವಾಗಿಲ್ಲ, ಈ ದಿನ ನಾನು ಮಾಡುತ್ತೇನೆ ಬ್ರದರ್ ಅಂತ ಹೇಳುವಾಗ ದೇವರು ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. கூட எத்தனை பேர் இருக்கிறீங்க? ನನ್ನ ಸಂಗಡ ಎಷ್ಟು ಹೇಳಿದ್ದೀರಾ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. கொஞ்சம் பிரயாசப்பட்டு வாங்க, பரவாயில்லை. ಸ್ವಲ್ಪ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟದ್ದು ಮಾಡಿರಿ, ಪರವಾಗಿಲ್ಲ. இரண்டாவது நான் சொன்ன இரண்டாவது அடையாளம் என்ன? ಎರಡನೇ ಗುರುತು ನಾನು ಹೇಳಿದೆ ಏನು? வேதம் வாசிக்கிற ಸತ್ಯ ವೇದ ಓದುವಂತ பைபிள் மேல எனக்கு ஒரு பற்று. ಸತ್ಯ ವೇದದ ಮೇಲೆ ನನಗೊಂದು ಪ್ರೀತಿ. ஏன் எல்லாரும் மொபைல் உடனே வாங்கணும்னு நினைக்கிறாங்க? ಯಾಕೆ ಎಲ್ಲರೂ ತಕ್ಷಣ ಮೊಬೈಲ್ ಖರೀದಿಸಲು ಬಯಸುತ್ತಾರೆ? மொபைல் மேல ஒரு லவ், ಮೊಬೈಲ್ ಮೇಲೆ ಒಂದು ಪ್ರೀತಿ இல்லீங்களா? நல்லா தான் இருக்கும் மொபைல். ಮೊಬೈಲ್ ಚೆನ್ನಾಗಿ ಇರುತ್ತೆ. ஒரு அட்வர்டைஸ்மென்ட் மட்டும் இத போட்டு இது 30,000 ரூபாய் கொடுத்து வாங்கிப்பான். 10,000 ரூபாய் வித்துட்டு உள்ள போய் 30,000 ரூபாய் கொண்டு வாங்கணும். ಟಿವಿ ಅಡ್ವರ್ಟೈಸ್ಮೆಂಟ್ ತೋರಿಸುತ್ತಾರೆ, 10,000 ಕೊಟ್ಟು 30,000 ರೂಪಾಯಿ ಖರೀದಿ ಮಾಡುತ್ತಾನೆ. நீங்க எவ்வளவு வாங்கினாலும் அதனால உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரப்போகுது. ನೀವು ಎಷ್ಟೇ ದುಬಾರಿ ಮೊಬೈಲ್ ಖರೀದಿದ್ರೆ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஏன் நிறைய பேருக்கு பைபிள் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரகசியம் சொல்ற கேட்டு ಅನೇಕರಿಗೆ ಯಾಕೆ ಸತ್ಯ ವೇದ ಓದಲು ಅವರಿಗೆ ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ? ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ ಕೇಳಿ. ஏன் பைபிள் படிக்க மனசு வரதுலன்னா, ಯಾಕೆ ಸತ್ಯ ವೇದ ಓದಲು ಮನಸ್ಸು ಬರುವುದಿಲ್ಲ ಅಂದರೆ, ஒண்ணு ஒரு சில பேர் பைபிளே கிடையாது. ಕೆಲವು ಜನರಿಗೆ ಮೊದಲೇ ಆಗಿ ಸತ್ಯ ವೇದವಿಲ್ಲ. எவ்வளவு நாள் சர்ச்சுக்கு வந்தாலும் பைபிள் எங்களுக்கு வானது அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ಸಭೆಗೆ ಎಷ್ಟೇ ದಿನ ಬಂದರೂ ಸತ್ಯ ವೇದ ನಮಗೆ ಹೇಳೋಗುತ್ತೆ. அவங்க படிச்சுக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்டுக்கிறாங்க. இப்படி கேட்க முடியாது. உங்க ஆத்மா வேற, அவங்க ஆத்மா வேற. ಅವರು ಓದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ಅದು ಆಗುವುದಿಲ್ಲ. ಯಾಕಂದ್ರೆ ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಬೇರೆ, ಅವರ ಆತ್ಮ ಬೇರೆ. ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன? ಎರಡನೇ ಸಮಸ್ಯೆ ಏನಂದ್ರೆ, பிரதர் ஞானஸ்நானம் எடுக்கும்போது பைபிள் வாங்கணும் பிரதர். நான் ಬ್ರದರ್ ದೀಕ್ಷೆ ತನ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವಾಗ ಸತ್ಯವೇದ பைபிள் நான் அப்படியே வச்சிருக்கிறேன் பிரதர். நீங்க பைபிள் படிக்க முடியாது. ಆ ಸತ್ಯವೇದ ಹಾಗೆ ಇಟ್ಟುಕೊಂಡಿದ್ದೀರಿ ಅಂದ್ರೆ ನೀವು ಓದಲು ಆಗುವುದಿಲ್ಲ. ஏன்னா அதுல ஏற்கனவே நிறைய கிறுக்கி வச்சிருப்பீங்க. பார்த்தவொடனே உங்களுக்கு அது ஒரு மாதிரி தெரியும், படிச்சுட்டுமே அப்படின்னு தோணும். அதனால நீங்க கிறுக்கிறதுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க, நீங்க படிக்கிறதுக்கு ஒரு பைபிள் வச்சுக்கோங்க. ನೀವು ಅನೇಕ ಬಾರಿ ಅನೇಕ ವಚನಗಳನ್ನು ಬರೆದಿರ್ತೀರ, ಬರೆಯುವುದಕ್ಕೆ ஒரு ಮಾತು ನೀವು பைபிள் படிக்க இன்ட்ரெஸ்ட் வருதுன்னு நான் சொல்றேன். ಸತ್ಯವೇದ ನಮಗೆ ಓದುವುದಕ್ಕೆ ನಿಮಗೆ ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಬರುವುದಕ್ಕೆ ಕಾರ್ಯ ಹೇಳುತ್ತೆ. உங்களுக்கு பைபிள் படிக்கணும்னு எனக்கு விருப்பமே வர மாட்டேங்குது. பைபிள் இருக்குது, படிக்கிறாங்க, பைபிள் படிக்க விருப்பம் வர மாட்டேங்குதுன்னா நீங்க என்ன பண்ணுனா, இந்த கிறுக்கிற பைபிளை சும்மா அதை வீட்டுல வச்சுக்கோங்க.
ನನಗೆ ಸತ್ಯವೇದವಿದೆ ಓದಲು ಇಂಟ್ರೆಸ್ಟ್ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ தினந்தோறும் வாசிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரெஷ் பைபிள் கையில வச்சுக்கங்க. ಪ್ರತಿದಿನ ಓದುವುದಕ್ಕೆ ಒಂದು ಹೊಸದಾದ ಒಂದು ಸತ್ಯವೇದ ஒரு மார்க் கூட பண்ணக்கூடாது. ಅಲ್ಲಿ ಯಾವುದೇ ಬರಹಗಳಿರಬಾರದು. ஆண்டவர் உங்களோட பேசுறதுன்னா அதை அப்படியே எடுத்து இங்கே வைக்கணும். ದೇವರಿಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುವುದನ್ನು ಆದರೆ ಬರೆಯುವಂತ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இங்கே மார்க் பண்ணணும். ಇದರಲ್ಲಿ ಮಾರ್ಕ್ ಮಾಡಬೇಕು. இதுல மார்க் பண்ணி கிழிஞ்சி அது போய் 30 வருஷம் ஆகி தாத்தா அவங்க பாட்டி ஏதோ வம்சமா இதை ஆஸ்தி கொடுக்குற மாதிரி இத்த வாங்கி வச்சிருப்பாங்க. ನೀವು ಬರೆದಅದನ್ನು ವಂಶವಾಗಿ ಆಸ್ತಿ ಕೊಡುವ ರೀತಿ ನೀವು ಅದನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡಿರ್ತೀರಿ. அதனால ஒரு ஃப்ரெஷ் பைபிள் வாங்குங்க, இன்னைக்கே வாங்குங்க. அப்படி வாங்கலன்னா தயவு செய்து ஜார்ஜ் கிட்ட ஒரு எல்லாரும் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க, பைபிள் அடுத்த வாரம் வாங்கி கொடுக்கணும். ನಿಮಗೆ ಸತ್ಯವೇದ ಹೊಸದಾಗಿ ಬೇಕೆಂದ್ರೆ ಸಹೋದರ ಜಾರ್ಜ್ ಅವರ ಬಳಿ 1000 ರೂಪಾಯಿ ಕೊಡಿ, ಮುಂದಿನ ವಾರ ನಿಮಗೆ ಅದಕ್ಕೆ ಕೊಡುತ್ತೆ. 1000 ರೂಪಾಯಿ 1000 ರೂಪಾಯಿ ನಮಗೆ ஒன்னத்துக்கு வேலைக்கு வராது. மொபைல் 30,000 ரூபாய் கொடுக்குறோங்க, 1000 ரூபாய் பைபிள் கொடுத்துட்டு இருந்தாங்க. ಯಾವುದು ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲದ ಮೊಬೈಲ್ಗೆ 30,000 ಕೊಡುತ್ತೇವೆ, ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ ಸತ್ಯವೇದಕ್ಕೆ 1,000 ರೂಪಾಯಿ ಕೊಡುವುದಿಲ್ಲ. உங்க வாழ்க்கையை தலைகீழ மாற்றி ಸತ್ಯವೇದ ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ತಲೆಕೆಳಗಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸುತ್ತದೆ. வம்சத்தை ஆசீர்வதிக்கிற பைபிள். ನಿಮ್ಮ ವಂಶವಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವ அதுக்கு நான் சாட்சி. ಇದಕ್ಕೆ ಸಾಕ್ಷಿ ನಾನೇ. இந்த வசனத்தை கேட்காம போய்தானா என் கல்ற மேல புண்ணு முளைச்சிட்டு இருக்கும். ಈ ವಚನವನ್ನು ಕೇಳಿದ್ರೆ ನಾನು ಹೋಗಿದ್ರೆ ನನ್ನ ಸಮಾಧಿ ಮೇಲೆ ಹುಲ್ಲು ಬೆಳೆಯುತ್ತಿತ್ತು. இந்த வார்த்தை எத்தனை பேர் சொல்லுங்க, இந்த வார்த்தை கேட்டதால வார்த்தை வாழ வைக்கிற வார்த்தை, ಬದುಕಿಸುವಂತ ವಚನವಿದು. இல்லைங்களா? ಹೌದು ತಾನೆ? புள்ளி எடுத்து டச் பண்ண மாட்டான், வீட்டுல இருக்கிறவங்களே டச் பண்ண மாட்டான், மொபைல மாத்திரம் டச் பண்ணிட்டே இருப்பான். கேட்டா டச் மொபைல் இருக்கும். ಮಕ್ಕಳನ್ನು ಟಚ್ ಮಾಡುವುದಿಲ್ಲ, ಮನೆಯವರು ಟಚ್ ಮಾಡೋದು, ಆದ್ರೆ ಮೊಬೈಲ್ ಟಚ್ ಮಾಡ್ತಾನೆ, ಕೇಳಿದ್ರೆ ಟಚ್ ಮೊಬೈಲ್ ಅನ್ನುತ್ತಾನೆ. டச்சே போயிடுச்சு உலகத்துல, மனுஷನ டச் பண்ற டச்சே போயிடுச்சு. ಆ ಮನುಷ್ಯನ ಟಚ್ ಮಾಡುವಂತ ಟಚೇ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಹೋಗಿದೆ. ரெண்டு பிள்ளைகள் இருந்து மொபைல் இருக்குது, புருஷ கையில ஒரு மொபைல், மாமா வைஃப் கையில ஒரு மொபைல், நாலு அங்க டச்சே கிடையாது. ಹೋಟೆಲ್ ಹೋದ್ರು ಮಕ್ಕಳ ಇಬ್ಬರ ಕೈಯಲ್ಲಿ ಮೊಬೈಲ್, ಗಂಡ ಹೆಂಡತಿ ಕೈಯಲ್ಲಿ ಮೊಬೈಲ್, ಅಲ್ಲಿ ಟಚೇ ಇಲ್ಲ. அதனால ஃபேமிலி growth-ஏ கிடையாது, ಅಲ್ಲಿ ಕುಟುಂಬ ಬೆಳವಣಿಗೆ ಇಲ್ಲ. அதனால வேதத்தை கையில நல்லா தொடுங்க. ಸತ್ಯವೇದವನ್ನು ಹಸ್ತದಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ ತೆಗೆದು கைக்கு அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தர் என் கைக்கு வித்தையை, என்ன யுத்த வித்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். ದೇವರು ನನ್ನ ಕೈಗಳಿಗೆ ಯುದ್ಧ ಬಿಲ್ಲೆಗಳನ್ನು ಬಲ್ಲೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ಹalleluya. ஒரு இடத்துல பைபிள் வசனம் சொல்லிட்டோம்னா, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ದೇವರ ವಚನವನ್ನು ಹೇಳುವಾಗ 10 வருஷமா சர்ச்சுக்கு போறாங்க, 10 ವರ್ಷದಿಂದ ಸಭೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. யோவான் எழுதின யாக்கோபு எழுதின சுவிசேஷம்னா பழைய ஏற்பாடுல தெரிஞ்சுக்கிறாங்க. ಯಾಕೋಬನ ಸುವಾರ್ತೆ ಹೇಳುವಾಗ ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹುಡುಕುತ್ತಾರೆ. நீங்க பைபிள் ஓபன் பண்ணும்போது நீங்க எங்க இருக்கீங்க, நான் இங்க இருந்தே சொல்லுவேன். ನೀವು ಸತ್ಯವೇದ ತೆಗೆಯುವಾಗ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ, ಯಾವ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೀರಾ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ. அப்பதான் நான் சொல்லுவேன், ஜெனிசிஸ்க்கு ஆதியாகமத்துக்கு பக்கத்துல இருக்குது பாருங்க. ಆಗ ನಾನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಆದಿಕಾಂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿದೆ ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ. சீரியஸா எழுதுவாங்க, ಅವರು ನಿಜವಾಗಿ ಸೀರಿಯಸ್ ಆಗಿ ಗಂಭೀರವಾಗಿ ಹುಡುಕುತ್ತಾರೆ. ஆதியாகமத்துக்கு பக்கத்துல இல்லைன்னா ಆದಿಕಾಂಡ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲೇ ಹೇಳುವಾಗ ஒரே மறைப்பாங்க, என்ன போய் சொல்றீங்க, ನಾವೊಂದು ಗ್ರಹಿಸ್ತಾರೆ ನೋಡಿ ಏನ್ ಸುಳ್ಳು ಹೇಳಿದ್ದೀರಾ ನೀವು ಎಂಬುದಾಗಿ. அவ்வளோ இன்னசென்ட் நம்ம ஆளுங்க, ಅಷ್ಟು ಇನ್ನಸೆಂಟ್ ನಮ್ಮ ಜನ, அவ்வளோ இன்னசென்ட். நம்ம மக்கள் மாதிரி இன்னசென்ட் உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. ಎಷ್ಟು ಅಮಾಯಕರು ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ರೀತಿ ಅಮಾಯಕರು ಲೋಕದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. அநியாயத்துக்கு நீங்க என்னவா இருக்காதீங்க, இன்னோசென்ட்டா இருக்காதீங்க. ನೀವು ಅನ್ಯಾಯಕ್ಕೆ ಅಮಾಯಕರಾಗಿರಬೇಡಿ. வசனம் உங்களுக்குள்ள வந்துருச்சுன்னா நீங்க ஞானியா மாறிடுவீங்க. ವಚನ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬರುವಾಗ ನೀವು ಜ್ಞಾನಿಗಳಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೀರಿ. ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்க உங்க வாழ்க்கையின் தரம், ஆவிக்குரிய தரம் மாறும். ದೇವರ ವಚನವನ್ನು ಧ್ಯಾನಿಸುತ್ತಾ ನಿಮ್ಮ ಆತ್ಮಿಕ ಜೀವನದ ಮಟ್ಟ ಒಳ್ಳೆಯ ಗುಣಮಟ್ಟಕ್ಕೆ, உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகளை கொண்டு வரும். ನಿಮ್ಮ ಜೀವನದ ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದಗಳು. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದಲ್ಲಿ ಹಗಲಿರುಳು ಧ್ಯಾನಿಸುವನು ಧನ್ಯನು. ஒரு வார்த்தையை போட்டு அந்த வார்த்தையை வாசிக்கிறது, ಆ ವಚನ ಓದುವಾಗ ನೀವು ಓದಬೇಕು ಆ ವಚನಗಳನ್ನು. நீங்க தேவனோட தனிமையா உட்கார்ந்த கடைசி நாள் எது? ನೀವು ಸತ್ಯವೇದವನ್ನು ಕುಳಿತು ಓದಿದ ಆತ್ಮಿಕ ಒಂದು ಒಬ್ಬಟ್ಟಿಗರಾಗಿ ಓದಿದ ಕೊನೆಯ ದಿನ ಯಾವುದು? தேவனோடு உட்கார்ந்த தனியா உட்கார்ந்த நாள், கடைசி நாள் எது? ದೇವರೊಂದಿಗೆ ಏಕಾಂತದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡ ದಿನ ಯಾವುದು? ಕೊನೆಯ ದಿನ. உங்க வாழ்க்கையில தேவனுக்கு நேரம் எங்கே? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ದೇವರಿಗೆ ಸಮಯವಿಲ್ಲ. எல்லாருக்கும் நேரம் இருக்கு வாழ்க்கையில. ನನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಎಲ್ಲರಿಗೂ ಸಮಯ ಉಂಟು. ஆண்டவருக்கு நேரம் எங்கே? ಆದ್ರೆ ದೇವರಿಗೆ ಸಮಯ ಇಲ್ಲ. ஆண்டவர் நான் எப்படி நேரம் கொடுக்கிறது? ನಾನು ದೇವರಿಗೆ ಹೇಗೆ ಸಮಯ ಕೊಡುವುದು? அதுதான் ஜெபிக்க சொல்றேன். ಅದಕ್ಕಾಗಿ ಪ್ರಾರ್ಥಿಸಬೇಕು. தேவனோடு உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. ನೀವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದು ದೇವರಿಗೆ ಕುಳಿತು பைபிள் படிக்கும்போது உட்கார்ந்து தேவனோடு தியானம் பண்றீங்க. ನೀವು ಸತ್ಯವೇದ ಧ್ಯಾನಿಸುವಾಗ ದೇವರಿಗೆ ಕುಳಿತು ಧ್ಯಾನ ಮಾಡುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. ಹalleluya.
தேவனோட வார்த்தை, ஒரு வார்த்தை வந்து நம்ம வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதம், நன்மைகள் வந்துடும். ಒಂದು ವಾಕ್ಯದಿಂದ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದಗಳು ಬರುತ್ತದೆ. கடந்த சில நாளா நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த புதிய வருஷத்துக்கு கர்த்தர் என்ன வாக்குத்தத்தங்கள் கொடுக்க போறீங்க? ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೆ, ದೇವರಿಗೆ ಹೊಸ ವರ್ಷದ ನಮಗೆ ವಾಗ್ದಾನ ಏನು ಕೊಡುತ್ತೀರಾ? பல நாளா ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಾ ಬಂದೆ. ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சிருக்கிற, ஜெபம் பண்ணுற பைபிள் படிச்சிட்டு இருக்கிறோம். ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದೇನೆ, ಸತ್ಯವಾದ ಓದುತ್ತಿದ್ದೇನೆ, ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, எல்லாம் ஜெபம் பண்ணிட்டே இருந்தோம், ಎಲ್ಲ ಮಾಡುತ್ತಿದ್ದೇನೆ. இன்னைக்கு காலையில் அதிகாலை எழுந்து தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு ಇನ್ನು ಮುಂಜಾನೆ ಎದ್ದು ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡಿ ನಾನು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಾಗ பைபிளை திறந்த உடனே ஆண்டவர் கொடுத்தாரு பாருங்க ஒரு வார்த்தை. ಸತ್ಯವೇದನ ತೆಗೆದ ತಕ್ಷಣ ದೇವರು ಕೊಟ್ಟ ಒಂದು ವಚನವನ್ನು எனக்குள்ள இருந்த அத்தனை பாரமும் பயமும் கவலையும் அப்படிங்கிறது ಭಾರಗಳು ಭಯಗಳು ಎಲ್ಲ ಚಿಂತೆಗಳು ಹಾಗೆ ಹೋಯಿತು. கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா, ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರೆ அது பல கோடிகளுக்கு சமம், ಅದು ಅನೇಕ ಕೋಟಿಗಳಿಗೆ ಸಮ. அவர் வாக்குத்தத்தம் அவ்வளவு மேன்மையானது, ಆತನ ವಾಗ್ದಾನವು ಅಷ್ಟು ಮಹಿಮೆ ಉಳ್ಳದ್ದು. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் நம்ம குடும்பத்தை பணம் இருந்தா தான் நடத்த முடியும். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருந்தா தான் வாழ முடியும். ನಾವು ನಿಮಗೆ ಹಣ ಇದೆ ಕುಟುಂಬ ನಡೆಸಬಹುದು, ಆದರೆ ನಾನು ಹೇಳ್ತೀನಿ ದೇವರ ವಾಗ್ದಾನ ಇದ್ದರೆ உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா கர்த்தரிடத்திலே பணம் கேட்காதீங்க, கர்த்தரிடத்திலே வாக்குத்தத்தத்தை கேளுங்க. ನಿಮ್ಮ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾದ್ರೆ ದೇವರ ಬಳಿ ಹಣ ಕೇಳಬೇಡಿ, ವಾಗ್ದಾನವನ್ನು ಕೇಳಿ. வேலை வேணுமா? ಕೆಲಸ ಬೇಕಾ? வருமானம் வேணுமா? ಆದಾಯ ಬೇಕಾ? குடும்பம் நல்லா இருக்கணுமா? ಕುಟುಂಬ ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾ? பிள்ளைங்க நல்லா வரணுமா? ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಬೇಕಾ? வாழ்க்கையில திருமணம் நடக்கணுமா? ಜೀವನದಲ್ಲಿ ಮದುವೆ ಆಗಬೇಕಾ? பிள்ளைகள் நல்லா செட்டில் ஆகணுமா? ನಮ್ಮ ಮಕ್ಕಳು ಚೆನ್ನಾಗಿರಬೇಕಾ? நல்ல பையன் கிடைப்பானா நல்ல பொண்ணு கிடைப்பானான்னு தேடாதீங்க, கர்த்தரிடத்திலே வாக்குத்தத்தத்தை கேளுங்க. ಒಳ್ಳೆ ಹುಡುಗ ಒಳ್ಳೆಯ ಹುಡುಗಿ ಹುಡುಕಬೇಡಿ, ದೇವರ ಬಳಿ ವಾಗ್ದಾನವನ್ನು ಹುಡುಕಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ஹalleluya. எந்த கம்பெனிக்கு போட்டு உட்காருங்க தேவ சமூகத்துல, ಯಾವ ಕಂಪನಿಗೆ ಹೋಗಿ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ ದೇವರ ಸಾನ್ನಿಧ್ಯದಲ್ಲಿ. நீங்க கம்பெனியா திரும்பினீங்கன்னா எந்த கம்பெனி உங்க பின்னால வராது. ನೀವು ಕಂಪನಿಯಾಗಿ ಸುತ್ತಿದರೆ ಯಾವ ಕಂಪನಿ நீங்க கர்த்தர் பின்னால திரும்பினீங்கன்னா கம்பெனி எல்லாம் உங்க பின்னால திரும்பும். ನೀವು ದೇವರ ಕಡೆಗೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುವಾಗ ಎಲ್ಲಾ ಕಂಪನಿಗಳು ನಿಮ್ಮ ಹಿಂದೆ ತಿರುಗಿಕೊಳ್ಳುತ್ತವೆ. வேதம் அப்படி சொல்கிறது. ನಾನು ಹೇಳುತ್ತಿಲ್ಲ, ಸತ್ಯ மத்தேயு 6:33 சொல்கிறது, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரின் நீதியையும் தேடுகிறவன். ದೇವರ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ಮೊದಲಾಗಿ ದೇವರ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡಿರಿ, அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு ಅನಂತರ ಎಲ್ಲವನ್ನು ನಿಮಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳಲ್ಪಡುತ್ತದೆ. நம்ம என்ன பண்றோம்னா, ಅದು ನಾವೇನು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂದ್ರೆ, இட்லி வாணா ஆண்டவரே, ನಮಗೆ ಇಡ್ಲಿ ಬೇಡ ದೇವರೇ, அந்த இலவசமா கொடுக்குற சட்னி ಮಾತ್ರ கொஞ்சம் ஊத்தி ಆ ಉಚಿತವಾಗಿ ಕೊಡುವಂತ ಚಟ್ನಿಯನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸುರಿಯಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತೇವೆ. ಹೋಟೆಲ್ நீங்க ஒரு நாளெல்லாம் உட்கார்ந்து இட்லி வாங்க மாட்டேன் சார், சட்னி ஊத்துனா ஊத்தவே மாட்டேன். ನೀವು ಸರ್ ನನಗೆ ಇಡ್ಲಿ ಬೇಡ ಸರ್, ಚಟ್ನಿ ಮಾತ್ರ ಕೊಡಿ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ದಿನ ಪೂರ್ತಿ ಕುಳಿತರು ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஏன்னா இட்லி வாங்கிட்டீங்கன்னா ಚಟ್ನಿ ನಿಮಗೆ ಕೇಳவே வேண்டாம். ನೀವು ಇಡ್ಲಿ ಖರೀದಿಸುವಾಗ ಚಟ್ನಿ ನಾವು ಕೇಳದೆ ಕೊಡುತ್ತಾರೆ. தமிழ்நாட்டுக்கு போயிட்டீங்கன்னா 3 விதமான சட்னி கேட்காமலே வைக்கிறாங்க. ತಮಿಳುನಾಡಿಗೆ ಹೋದರೆ ನೀವು ಕೇಳದೆ 3 ವಿಧವಾದ ಚಟ್ನಿ ಕೊಡುತ್ತಾರೆ, இல்லீங்களா? ಹೌದು ತಾನೆ? அப்படி வச்சிரலாம், பக்கெட்லயே வச்சிரலாம். இட்லி வாங்குறது 2 தான், வைக்கிறான் பாருங்க, பக்கத்துல பக்கெட்டோட வைக்கிறான். ಇದು ಎರಡೇ ಇಡ್ಲಿ, ಆದ್ರೆ ಬಕೆಟ್ ನಲ್ಲಿ ಇಡುತ್ತಾರೆ ನಮಗೆ ಚಟ್ನಿಯನ್ನು. நம்ம ஊர்ல கொடுக்குறான் பாருங்க, ಆದ್ರೆ ನಮ್ಮ ಊರಿನಲ್ಲಿ ಕಪ್ನಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. கப்புக்காக அவருக்கு ஆள் கொடுக்கணும். ಆ ಕಪ್ಗಾಗಿ ಅವರಿಗೆ ಬಹುಮಾನ ಕೊಡಬೇಕು. ஒரு டீக்கு கொடுக்குறான் பாருங்க, அந்த கப்புல எங்க தேடி கம்யூனிட்டி தேடி பார்த்தா கிடைக்கல, ஆனா அவனுக்கு மாத்திரம் கிடைக்குது. கொடுக்குறான் பாருங்க கப்பு, அப்படின்னு ஒரு காலே ಕಬ್ಬಿನಿಗೆ ನಾವು ಕಪ್ ಕೊಡೋದು ಸಿಗ್ತಿಲ್ಲ, ಆದ್ರೆ ಟೀ ಕೊಡೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸಿಗ್ತದೆ. ಕಪ್ಪಿ ಹಾಕಿ ಕುಡಿದ್ರೆ கேரளால போனீங்கன்னா இவ்வளவு பெருசு கொடுக்குறாங்க, இவ்வளவு பெரிய கிளாஸ்ல கொடுக்குறாங்க. கேரளால ಕೇರಳದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಪ್ಪಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ. மலேசியால போனீங்கன்னா இவ்வளவு பெரிய கிளாஸ், நல்ல பெரிய கிளாஸ்ல கொடுக்குறான் டீ. ಮಲೇಷ್ಯಾದಲ್ಲಿ ಇಷ್ಟು ದೊಡ್ಡ ಕಪ್ನಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾರೆ, ದೊಡ್ಡದಾಗಿ ನಿಮಗೆ. நம்ம அப்ரஹாம் பாஸ்டர் வந்திருந்தார் பாருங்க, ನಮಗೆ ಅಬ್ರಹಾಂ ಫಸ್ಟ್ ಬಂದಿದ್ರಲ್ಲ, அவர் வந்தபோது இது என்ன தயார், ಅವರು ಕೇಳಿದ್ದು ಎಲ್ಲಿ ತಯಾರಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த அளவுக்கு நல்ல ஊருக்கு ಅಷ್ಟು ಒಳ್ಳೆಯ ಊರು ನಮ್ಮ ಊರು. இதனால இதை தேர்ந்து இருக்காதீங்க, ಆದ್ರಿಂದ ಇದನ್ನು ಹುಡುಕಬೇಡಿ, கர்த்தரையும் ராஜ்யத்தையும் தேடுங்க. ಮೊದಲಾಗಿ ಕರ್ತನ ರಾಜ್ಯಕ್ಕಾಗಿ ನೀತಿಗಾಗಿ ತವಕ ಪಡಿ. எங்க போய் தேடுங்க அவருடைய ராஜ்யத்தை? ಆತನ ರಾಜ್ಯವನ್ನು ನಾನು ಎಲ್ಲಿ ಹುಡುಕಲಿ? எங்க போய் தேடணும்? ಎಲ್ಲಿ ಹುಡುಕಲಿ? அதுதான் ஒரு சபையை வச்சிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ದೇವರು ಸಭೆಯನ್ನು ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உள்ள சும்மா ஒரு கால் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டு போங்க. ಸುಮ್ಮನೆ பல முறை சொல்லுவேன், ಅನೇಕ ಬಾರಿ ನಾನು ಹೇಳ್ತೇನೆ, இன்னைக்கு போனாங்கன்னா ಈ ದಿನ ನೀವು ಹೋದರೆ அடுத்து வருவது எப்போ? ಮುಂದೆ ಬರುವುದು ಯಾವಾಗ? மழை வந்தா கூட அந்த பக்கம் தான் நிக்கிறாங்க, இந்த பக்கம் நிக்கிறாங்க.
ಮಳೆ ಬಂದವರು ಆ ಕಡೆ ನಿಲ್ತಾರೆ, ಹೊರತು ಈ ಕಡೆ ಬರುವುದಿಲ್ಲ. ஏதாவது பார்த்தா கூப்பிட்டு வரது உள்ள கூப்பிட்டு உங்களை இல்ல பாழாக்கி அனுப்பிட போறோம். ನಿಮ್ಮನ್ನು ಒಳಗಡೆ ಕರೆದು ಏನೋ ಹಾಳು ಮಾಡಿ சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுறதுக்கு அவன் யோசிக்கிற யோசனை எடுத்து பாருங்க. என்னமோ நாங்க புடிச்சு வந்து கை கால்லாம் கட்டி வாய்ப்பெல்லாம் வச்சு என்னமோ அவனுக்கு ஊத்தி அவனுக்கு என்னென்னமோ ஆயிடுற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ನಾವು ಸಭೆಗೆ ಕರೆದು ನೀವು ಬಯಸ್ತೀರ, ನಿಮ್ಮನ್ನ ಕೈಗಳನ್ನು ಕಾಲು ಕಟ್ಟಿ ನಿಮ್ಮ ಬಾಯಲ್ಲಿ ಏನೋ ಸುಳಿಯುವ ಹಾಗೆ ನೀವು ಬಯಸ್ತೀರಾ. தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க கேட்க. போன வாரத்துல ஒரு வசனத்தை வாசிச்சேன். என்ன வசனம் தெரியுமா உங்களுக்கு? ಕಳೆದ ವಾರದಿಂದ ಒಂದು ವಚನ அவர் மழையை போல தன் உபதேசத்தை நமக்கு சொல்கிறார். ಆತನು ಮಳೆಯ ಹಾಗೆ ತನ್ನ ಉಪದೇಶವನ್ನು ಸುರಿಸುವನು. என்ன வசனம்? ಯಾವ ವಚನವದು? ಧರ್ಮೋಪದೇಶ ಕಂಡ 32 1. எது வாசிங்க, இன்னைக்கு கூட வாசிக்கல, ஒன்னும் பிரச்சனை. போன வாரம் வந்துட்டுமே அதனால வாசிங்க. பைபிள் எத்தனை பேர் இருக்குது எல்லாம் வாங்க. பைபிள் இல்லைன்னா இன்னைக்கு தயவு செய்து உங்களை ஹம்பலா கேட்கிற ஒரு பைபிள் வாங்கிக்கங்க. ನಿಮ್ಮಲ್ಲಿ ಸತ್ಯವೇದವಿಲ್ಲದ್ರೆ ನಾನು நான் என்ன சொல்றேன்னா, படிக்க தெரியலன்னா வாங்கிக்கங்க. ನಿಮಗೆ ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲ ಬಂದರೂ ಸಹ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. ஜெயலட்சுமி அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ಜಯಲಕ್ಷ್ಮಿ ಅಮ್ಮ ನನಗೆ ತುಂಬಾ ಇಷ್ಟ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? அந்த நமக்கு திறந்தா ஒண்ணும் தெரியாது. அதுல ಆ ತಾಯಿಯವರಿಗೆ ತೆರೆದರೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. பைபிள் தூக்கிட்டு வருவாங்க பாருங்க சர்ச்சுக்கு. ಅದು ಸತ್ಯವೇದ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ ಸಭೆಗೆ. இல்ல நினைக்கிறேன் அம்மா இருக்கிறாங்களா? எங்க பாருங்க, அவங்க பாருங்க உட்கார்ந்து இன்னும் கெட்டப்ல உட்கார்ந்து கொஞ்சம் பாருங்க. ஜெயலட்சுமி அம்மா அல்லேலூயா. பைபிள் எல்லாம் வச்சு எழுதுற கெட்டப்ல உட்கார்ந்துங்கறாங்க அவங்க. நான் எழுதிக்குவேன், நீங்க சொல்லுங்க. கான்ஃபிடென்ட், விசுவாசம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். ಆ ನಂಬಿಕೆಯನ್ನು ದೇವರು ಅವರನ್ನು ಘನಪಡಿಸುತ್ತಾನೆ. ಹೌದು, விசுவாசம். படிக்க வரணும்னு சொல்லிடாதீங்க. படிக்க வரலன்னா பரவாயில்லை, பைபிள் முதல்ல வாங்க. எந்த லாங்குவேஜ் கத்துக்கணும்னு இங்கிலீஷே வாங்க பிரதர், பிரச்சனையே இல்ல. ಯಾವ ಭಾಷೆ ಗೊತ್ತಿಲ್ಲವೋ ಆ ಭಾಷೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ, ಇಂಗ್ಲಿಷ್ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. தொறந்து பாருங்க. ತೆಗೆದು ನೋಡಿ. ஒரு நாளைக்கு ஏச்சு திறந்து பாருங்க. ಒಂದು ದಿನಕ್ಕೆ ತೆಗೆದು ನೋಡಿ. பாக்குறதுக்கு காசு கொடுக்கணுமா? ನೋಡುವುದಕ್ಕೆ ಹಣ ಕೊಡಬೇಕಾ? பாருங்க, ನೋಡಿ. பைபிள் தெரியலன்னு போயிடாதீங்க. பார்க்க ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த வாஞ்சையை விருப்பங்களை நிறைவேற்றுகிறார். ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಹೇಳಬೇಡಿ. ಪ್ರತಿದಿನ ತೆಗೆಯುವಾಗ ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಆತ್ಮದ ಬಯಕೆಗಳು கற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் வாசிக்கிற வசனத்தை பார்க்கலாம். 32 வானங்களே செவி கொடுங்கள், நான் பேசுவேன். கர்த்தர் என்ன பண்றாரா? நம்ம கிட்ட இருக்கிற ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்? ನಮ್ಮ ಬಳಿ ಇರುವ ದೇವರು ಯಾವ ರೀತಿಯ ದೇವರು? ನಮ್ಮ ಹತ್ರ ಇರೋ ದೇವರು ಎಂತವನು? ಒಂದು ಸ್ಪೀಚ್. ಆತನು ಮಾತನಾಡುವ ಆತನು. அவர் பேசுகிற ஆண்டவர். ಆತನು ಮಾತನಾಡುವ ದೇವರು. எவ்வளவு பெரிய ஆண்டவர் நம்ம வச்சிருக்கோம். ನಾವು ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೇವರು ನಮ್ಮ ಬಳಿ ಇದ್ದಾನೆ. எத்தனையோ வருஷங்களா மதங்கள் இருக்கிறது. ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳಿಂದ ಅನೇಕ ಮತಗಳು ಧರ್ಮಗಳು. அதுல எவ்வளவோ பக்தியா மனுஷன் வாழ்றான். ಅದು ಮನುಷ್ಯರು ಎಷ್ಟೋ ಭಕ್ತಿಯಿಂದ ಬದುಕುತ್ತಿದ್ದಾರೆ. ஒரே ஆள் கூட ಆದ್ರೆ ಯಾವುದೇ ಮನುಷ್ಯರು ಸಹ என் கூட இந்த ஆண்டவர் பேசினார் சாட்சி கேட்டிருக்கிறீங்களா? ನನ್ನ ಬಳಿ ದೇವರು ಮಾತನಾಡಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ ಸಾಕ್ಷಿ ಕೇಳಿದ್ದೀರಾ? இங்கே உட்கார்ந்து இருக்கிறவங்களை கேட்கிற எத்தனை பேர் சொல்லக்கூடிய கர்த்தர் என்னோட பேசிக்கொண்டே ಕುಳಿತಿರುವ ಬಳಿ ನಾನು ಕೇಳುತ್ತೇನೆ, ಎಷ್ಟು ಜನರ ಬಳಿ ದೇವರು ನಿಮ್ಮ ಬಳಿ ಮಾತನಾಡಿದ್ದೀರಿ? ಹಲ್ಲೆಲೂಯಾ. ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ಬೋದು ನೀ ದೇವ್ರು ನನ್ನ ಜೊತೆ ಮಾತನಾಡ್ತಾನೆ ಇದ್ದಾರೆ. அவர் பேசுகிற ಆತನು ಮಾತನಾಡುವ வானங்களே கேளுங்கள், ಆಕಾಶ ಮಂಡಲವೇ ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಕೇಳು. நான் பேசுவேன். பூமியே என் வாய் மொழிகளை கேட்பாயாக. பூமியில ஆண்டவர் பேசினா, சில இடத்துல வெளிநாட்டுல எல்லாம் போனீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டுல நிறைய இடத்துல இருக்கு, பேசுற பிரச்சனை இங்கிலீஷ்ல பேசுறாங்கன்னா, கன்னடா பேசுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹெட்போன் கொடுப்பாங்க. ನೀವು ಹೊರಗಡೆ ಹೊರಗಡೆ ದೇಶಗಳಲ್ಲಿ ಅಥವಾ ತಮಿಳುನಾಡಿಗೆ ಹೋದರೆ ಕನ್ನಡ ಮಾತನಾಡುವ ಒಂದು ಹೆಡ್ಫೋನ್ ಕೊಡುತ್ತಾರೆ. ಕನ್ನಡ ಮಾತಾಡಿದ್ರೆ ಹೆಡ್ಫೋನ್ ಕೊಡಲ್ಲ. ಅವ್ರಿಗೆ ನೀವು ಬೇರೆ ಭಾಷಿಕರಾದ್ರೆ ನಿಮ್ಗೆ ಒಂದು ಹೆಡ್ಫೋನ್ ಕೊಡ್ತಾರೆ. நீங்க அது படித்த இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. உங்க காதுல என்ன கேட்கும்? கன்னடல கேட்கும். உங்க காதுல தமிழ்ல கேட்கும். உங்க காதுல தெலுங்குல கேட்கும். எப்படின்னா பேசுறது ஒரு ஆள் தான், ஆனா இது கேட்டு டிரான்ஸ்லேட் பண்ற ஆட்கள் பல பேர் உட்கார்ந்துருப்பாங்க. ನೀವು ಒಂದು ಭಾಷೆ ತಮಿಳಲ್ಲಿ ಮಾತನಾಡುವಾಗ ನಿಮ್ಮ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಟ್ರಾನ್ಸ್ಲೇಟ್ ಮಾಡುವ ಅನೇಕ ಭಾಷೆಗಳು ಕನ್ನಡ, ತಮಿಳು ಅಥವಾ ಇಂಗ್ಲಿಷ್ ಭಾಷೆಗಳು ಕೇಳುತ್ತಾರೆ. ஆண்டவர் பேசிட்டார்னா, ಆದ್ರೆ ದೇವರು ಮಾತನಾಡಿದರೆ அத்தனை லாங்குவேஜ் காரங்க ஒரே டைம்ல புரிஞ்சிருக்கு. ಭಾಷಿಗರಿಗೆ ಒಂದೇ ಬಾರಿ ಕೇಳಿಸುತ್ತದೆ. சொன்னா நான் பேசுறேன், என் வாய்மொழியை கேளு. மழையானது இளப்பயிரின் மேல் பொழிகிறதை போல
என் உபதேசம் உங்களுடைய இப்போ என்ன ஆயிடுது? நீங்க எங்க உட்கார்ந்துக்கிறீங்க? ಈಗ ನೀವು ಎಲ್ಲಿ ಕುಳಿತಿದ್ದೀರಾ? உபதேசம் உங்க மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. ಉಪದೇಶವು ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಿದೆ. உங்க மேல பொழிந்து கொண்டிருக்கிறது. ನಿಮ್ಮ ಮೇಲೆ ಸುರಿಯುತ್ತಿದೆ. எல்லா வசனத்தை கேட்டு இருக்கிறீங்க. ಎಲ್ಲ ವಚನ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. இதுதான் ஊமையமாக ஆண்டவராகிய இயேசு லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 8ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திருப்பிக்கங்க. ಇದೇ ಸಾಮ್ಯ ರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಹೇಳಿದರು. ಎಲ್ಲರೂ 8ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்திலிருந்து வசனங்களை கேட்போம். ಲೂಕನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 8ನೇ ವಚನವನ್ನು ಕೇಳೋಣ. அந்த ஊமையின் கருத்தாவது என்னவா? நல்ல கவனிங்க. விதை, எல்லாம் பேசுங்க. விதை தேவனுடைய வசனம். ஒரு சில விதைகள் எங்க விழுதான்? வழி அருகின என்ன? ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಬಿದ್ದಿವೆ. ಜನರು நடக்கிற வழியில, ಜನರು ನಡೆಯುವಂತ ರಸ್ತೆ ಬದಿಗಳಲ್ಲಿ அந்த அந்த வார்த்தைகள் என்ன பண்றது இல்ல? ಆ ವಾಕ್ಯಗಳು ಏನು ಮಾಡುವುದಿಲ್ಲ? கனி கொடுக்கிறது இல்ல, ಫಲ ಕೊಡುವುದಿಲ್ಲ. ஆசிங்க வழியருகே விதைக்கப்பட்ட வசனத்தை கேட்கிறவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசுவாசித்து ரட்சிக்கப்படாதபடிக்கு பிசாசானவன் வந்து அவ்வசனத்தை அவர்கள் இருதயத்திலிருந்து எடுத்து போடுகிறான். கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆயினும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களாய் இருந்து கேட்ட உடனே போய் பிரபஞ்சத்துக்குரிய கவலைகளினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் சிற்றின்பங்களினாலும் நெருக்கப்பட்டு பலன் கொடாதிருக்கிறார்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஒருவரும் விளக்கை கொளுத்தி போதும். அதெல்லாம் வசன விதைகள் 4 விதமான நிலத்தை குறித்து சொல்லப்படுது. ಇಲ್ಲಿ 4 ವಿಧವಾದ ಭೂಮಿಗಳ ಬಗ್ಗೆ ಹೇಳப்படுತ್ತದೆ. இந்த 4 விதமான விதை என்று 4 விதமான நிலம் என்பது நம் மனுஷனுடைய இருதயம். ಈ 4 ರೀತಿಯಾದ ನೆಲೆಗಳು ಭೂಮಿಯ ಮನುಷ್ಯನ ಹೃದಯವಾಗಿದೆ. ಅದಕ್ಕೆ நல்லா கவனிங்க, ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿರಿ. இந்த விதைகள் நீங்க எப்படி வாங்கிட்டு போறீங்கன்றது உங்களை நீங்களே பரிசோதித்துக் கொள்ளலாம். ಈ ಬೀಜಗಳನ್ನು ಹೇಗೆ ನೀವು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತೀರಾ ನೀವೇ ಪರಿಶೀಲಿಸಿ ನೋಡಿಕೊಳ್ಳಬಹುದು. முதல் 3 லெவல் கிரவுண்ட்ல எதுவுமே வளராது. 3 ಹಂತದ ನೆಲೆಗಳಲ್ಲಿ ಯಾವಾಗಲೂ ಬೆಳೆಯುವುದಿಲ್ಲ. 4வது கிரவுண்ட்ல தான் 30, 60, 100 கிடைக்கும். 4ನೇ ಭೂಮಿಯಲ್ಲಿ 30, 40, 60 ಹಾಗೆ. முதல் லெவல் என்ன? வழி அருகிலே விழுகிற விதைகள். ಮೊದಲನೆಯ ಭೂಮಿ ಯಾವುದು? ರಸ್ತೆ ಬದಿಗಳಲ್ಲಿ ಇರುವುದು. எல்லாம் இங்க தான் உட்கார்ந்துக்கிறீங்க. ಎಲ್ಲರೂ ಇಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದೀರಾ. வசனம் கேக்குறீங்க. ರಚನೆ ಎಲ್ಲರೂ ಕೇಳುತ್ತಿದ್ದೀರಾ. ஆனா வழி அருகிலே விழுகிற விதையை யாருக்கு ஒப்பிட்டு சொல்வது? ಆ ದಾರಿ ಮಗ್ಗಲಲ್ಲಿ ಬೀಳುವಂತ ಬೀಜ ಯಾರಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ? உள்ள வந்தா கூட மைண்ட் எல்லாம் வெளியவே சுத்தி நிற்கும். ಇಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಬಂದರೂ ಮನಸ್ಸು ಬೇರೆ ಕಡೆ ತಿರುಗಾಡುತ್ತಿರುತ್ತದೆ. உள்ள உட்கார்ந்தா கூட ಇಲ್ಲಿ ಒಳಗಡೆ ಕುಳಿತಿದ್ದರು இது முடிச்ச உடனே எங்க போகணும்? ಇದು ಮುಗಿದ ತಕ್ಷಣ ಎಲ್ಲಿ ಹೋಗುವುದು? ஒரு சில பேர் உள்ளதான் உட்கார்ந்தாலும் அவங்க எதையுமே கண்டுக்காம உட்கார்ந்துப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಜನ ಅಲ್ಲೇ ಕುಳಿತಿದ್ದು ಏನು ಆಗದ ರೀತಿ ஒரு ಕುಳಿತಿರುತ್ತಾರೆ. சில பேர் வேற எதிலே கான்சென்ட்ரேஷன்ல இருப்பாங்க. ಕೆಲವೊಂದು ಜನ ಬೇರೆ ಯಾವುದೋ ಆಲೋಚನೆಯಲ್ಲಿ ಇರುತ್ತಾರೆ. ஒரு சில பேர் எதையோ ஒன்று செஞ்சிட்டு இருப்போம். ಬೇರೊಂದು ಜನರು ಏನೋ ಒಂದು ಮಾಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. எப்படா முடியும், எப்போ போலாம் இப்படின்னு இருக்குதான் வழி அருகிலே விழுகிற விதைகள். ಕೆಲವೊಂದು ಜನ ಯಾವಾಗ ಮುಗಿಯುತ್ತದೆ ಈ ರೀತಿಯಾದ ಜನಗಳೇ ರಸ್ತೆ ಮಗುಲಲ್ಲಿ ಬಿದ್ದಿರುತ್ತಾರೆ. எப்போ பிரதர் முடிக்குவீங்க? ಬ್ರದರ್ ಯಾವಾಗ ಮುಗಿಸುತ್ತೀರಾ ಬ್ರದರ್? சீக்கிரம் போகணும், ಬೇಗ ಹೋಗಬೇಕು. இதான் வழி அருகிலே விழுது. இதுல ஒண்ணுமே கிடைக்காது. ಇಂಥವರುಗಳೇ ದಾರಿ ಮಗುಲಲ್ಲಿ ಬಿದ್ದವರು ಇವರಿಗೆ ಏನು ಸಿಗುವುದಿಲ್ಲ. இரண்டாவது விதை, ಎರಡನೆಯ ಬೀಜ கற்பாறை மேல் விழுந்த விதை. ಕಲ್ಲುಗಳ ಮೇಲೆ ಬಿದ್ದಿರುವಂತಹ சந்தோஷமா எடுத்துக்குதான், ಸಂತೋಷವಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. கொஞ்ச மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க, ಅರ್ಥವಾಗಿ அப்படின்னு நினைக்கிறாங்க. ನಟನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅರ್ಥ ಆಗಿಲ್ಲ. வெளியே போய் அவங்களால கனி கொடுக்க முடியல. ஏன்னா அந்த விதைகள் அவர்களுக்குள்ளே போல சும்மா தலைமையில விழுதுன்னு ரொம்ப சந்தோஷமா எக்ஸைட்மெண்ட் ஆகிறாங்க. அதுக்கு ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது. ಅವರು ಹೊರಗಡೆ ಹೋಗಿ ಫಲ ಕೊಡುವ ರೀತಿ ನಟನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. ಯಾಕೆಂದ್ರೆ ಆ ಬೇರೆ ಒಳಗಡೆ ಹೋಗಿ ಬೇರೆ ಊರಿಲಿಲ್ಲ, ಮೇಲೆ இன்னும் சில விதைகள் முட்கள் இருக்கிற இடத்துல விழுது. ಇನ್ನು ಕೆಲವೊಂದು ಬೀಜಗಳು ಮುಳ್ಳುಗಳಿರುವ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ. இவங்க யார்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ಇವರು ಯಾರನ್ನ ದೇವರ அங்கீகரிக்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க. ದೇವರಿಗಾಗಿ ಬದುಕಲು ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. தாங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கல, ಜೀವನದಲ್ಲಿ ಎದುರುನೋಡಿದ ಕೆಲಸ ಸಿಗಲಿಲ್ಲ, வருமானம் வரல, ಆದಾಯ ಬರಲಿಲ್ಲ, நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடைக்கல, ನಾನು ಎದುರುನೋಡಿದ ನನಗೆ ಸಿಗಲಿಲ್ಲ, கஷ்டம், ಸ್ವಲ್ಪ ಕಷ್ಟ, பிரச்சனை, ಸಮಸ್ಯೆ, போராட்டம் ಹೋರಾಟ இப்படி வந்த உடனே ಈಗ ಬಂದ ತಕ್ಷಣ நம்ம எனக்கு இந்த வாழ்க்கை
ಈ ಜೀವನ ನನಗೆ ಬೇಡ, எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், ನನಗೆ ಈ ಜೀವನ ಬೇಡ, நான் பிதுக்க போறேன். ನಾನು ಹಿಂಜರಿ ಹೋಗುತ್ತೇನೆ, ಹಿಂದೆ ಹೋಗುತ್ತೇನೆ. செடியில் நடுவுல விழுப்பட்ட விதைகள், ಇವರು ಮುಳ್ಳುಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬೆಳೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಬೀಜಗಳು. இன்னொரு விதை இருக்கு, நல்ல நிலம். அந்த நல்ல நிலம் நல்ல இருதயத்தோடு ஏற்றுக்கொள்கிறார்கள். ಇನ್ನೊಂದು ಭೂಮಿ ಇದೆ, ಒಳ್ಳೆಯ ಭೂಮಿ, ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ರೀತಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனா கூட 30, 60, 100 அதுல கூட 100 மடங்கு இல்ல, எல்லாம் 30, 60, 100 தான் கொடுக்குறாங்க. ಆದರೂ ಇಲ್ಲಿ 30, 60, 100, 90 ಹೀಗೆ ಕೊಡುತ್ತಾರೆ. அந்த 30, 60, 100 ஏன்னா 8, 18 வாசிக்க பார்க்கலாம், 8ல 18ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 8ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ ಓದಿ. ஆதலால் நீங்கள் கேட்கிற விதத்தை குறித்து கவனியுங்கள். நீங்க எப்படி கேட்டுக்கொள்றீங்களோ கவனிச்சுக்கங்கன்றார் ஆண்டவர். ಆದ್ದರಿಂದ ನೀವು ಹೇಗೆ ಕಿವಿ ಕೊಡಬೇಕೋ ನೋಡಿಕೊಳ್ಳಿರಿ. ஏன்னா நீங்க கேட்டு எப்படி கேட்கறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்க 30 கொடுக்குறீங்களா, 60 கொடுக்குறீங்களா, 100 கொடுக்குறீங்களான்றது அங்க இருக்கு. ಕಾರಣ ಯಾಕೆಂದ್ರೆ ನೀವು ಹೇಗೆ ಕೇಳುತ್ತೀರೋ ಹಾಗೆ ತಕ್ಕ ಹಾಗೆ ನೀವು 30, 60, 100 ಫಲ ಕೊಡುತ್ತೀರಾ. சில பேர் சொல்றாங்க, பிரதர் எவ்வளவு வருஷமா வர ஆண்டவர் எனக்கு கொஞ்சம் தான் ஆசீர்வாதம் இருக்கு, இவங்க பாருங்க எவ்வளவு ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவங்க கேட்கிற கர்த்தருடைய வார்த்தை கேட்டு எப்படி தன் இருதயத்தை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அதன் மேல அவருடைய நன்மைகள் அடங்கி இருக்கிறது. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ಬ್ರದರ್ ನನ್ನ ಸಭೆಗೆ ಅನೇಕ ವರ್ಷಗಳಿಂದ ಬರ್ತಾರೆ, ಸ್ವಲ್ಪ ಆಶೀರ್ವಾದ ಆದ್ರೆ ಇವರಿಗೆ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದ. ಯಾಕೆಂದ್ರೆ ಇವರು ಕೇಳಿ ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ನಡೆಯುತ್ತಾರೆ, ನಾವು ಕೇಳಿ ಸ್ವಲ್ಪ ರೀತಿಯಾಗಿ ಮಾತ್ರ ನಡೆಯುತ್ತೇವೆ. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள எவ்வளவு கேட்டு அதை உள்ள வைக்கிறீங்களோ அவ்வளவாய் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். ನೀವು ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಎಷ್ಟಾಗಿ ಕೇಳಿ ಎಷ್ಟರಾಗಿ ನೀವು ಒಳಗಡೆ ಇಟ್ಟುಕೊಳ್ಳುತ್ತೀರೋ ಅಷ್ಟಾಗಿ ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದವಿರುತ್ತದೆ. ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்கன்னு வெச்சுக்கங்க. ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೀರಾ, ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்றீங்க, ಒಂದು ಕಂಪನಿಯಲ್ಲಿ ಕೆಲಸಕ್ಕೆ அந்த ಹೋಗುತ್ತೀರಾ, கம்பெனில நீங்க நிலைச்சிருக்கீங்க, ಆ ಕಂಪನಿಯಲ್ಲಿ ನೆಲೆಗೊಂಡಿದ್ದೀರಾ. நீங்க என்ன வேலை செஞ்சாலும் அந்த கம்பெனி உங்களுக்கு என்ன நியமித்திருக்குதோ அது உங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும். ನೀವು ಏನೇ ಕೆಲಸ ಮಾಡಿದರೂ ಆ ಕಂಪನಿ ನಿಮಗೆ ಏನು ನೇಮಿಸಿದೆಯೋ ಅದು ನೀವು ನಿಶ್ಚಯವಾಗಿ ಕೊಡುತ್ತಾರೆ. இன்னொரு கம்பெனி அவங்க அப்படி இருக்கிறாங்களே, நீங்க என்னென்ன யோசிங்க, ஆனா நீங்க எங்க இருக்கிறீங்க? ಅವರು ಇದಿಷ್ಟು ಕೊಡುತ್ತಾರೆ, ಅವರಿಷ್ಟು ನೀವು ಏನೇ ಯೋಚಿಸಿ. நீங்க எந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்கிறீங்க, ನೀವು ಯಾವ ಪ್ಲಾಟ್ಫಾರ್ಮ್ ಅಲ್ಲಿ நீங்க ನಿಂತಿದ್ದೀರಾ, எந்த கம்பெனில இருக்கீங்களோ கம்பெனி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி இருக்குதோ நிச்சயமா உங்க வாழ்க்கையில வரும். ನಿಮಗೆ ಏನು ಕಂಪನಿ ಹೇಳಿದೆಯೋ ಏನು ಕೊಡಲಿದ್ದಾರೋ ಅದು ಮಾತ್ರ ನಿಮಗೆ ಬರಲಿದೆ. அது மாதிரி தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு நீங்கள் சபைக்கு வந்த பிறகு உங்களுடைய வாழ்க்கை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. ಅದೇ ರೀತಿಯಾಗಿ ದೇವರ ಅಂಗೀಕರಿಸಿ ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ನಿಮ್ಮ ದೇವರ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ அவருடைய வார்த்தையின் மூலமா தான் உங்க வாழ்க்கை நாளுக்கு 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 ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ದೇವರ ವಾಕ್ಯದ ನಿಮಿತ್ತವಾಗಿ ದಿನಕ್ಕೆ 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 ನಿಮ್ಮ ಜೀವನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ತರಲಿ. அவர் தன் வார்த்தையை உங்களுக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ಆತನ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯ, ಆತನ ವಾಕ್ಯ ನಿಮಗೆ ಕಳಿಸುತ್ತಲೇ ಇರ್ತಾನೆ. வார்த்தை கேட்பது சந்தோஷமா எடுத்துக்கொள்ளுங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳುವಾಗ ಸಂತೋಷವಾಗಿ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳಿ. ஹalleluya. ரோட்ல போகும்போது 2000 ரூபாய் கிடைச்சா என்ன பண்ணுவோம்? ರಸ್ತೆಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ 2000 ಸಿಕ್ಕಿದ್ರೆ ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ? சந்தோஷம் இல்ல? ಸಂತೋಷ ತಾನೆ. காசை பார்த்தவன வருகிற சந்தோஷம், ಹಣವನ್ನು ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಬರುವ ಸಂತೋಷ, உங்க சந்தோஷம் அங்கிருந்து ஷிஃப்ட் ஆகி வசனத்தை பார்க்கும்போது உங்க இதயம் சந்தோஷப்படாது. ಆ ಸಂತೋಷವು ಅಲ್ಲಿಂದ ಬದಲಾಗಿ ವಚನವನ್ನು ನೋಡಿದಾಗ ಬರಬೇಕು. அந்த சந்தோஷத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா ಆ ಸಂತೋಷಕ್ಕೆ ನೀವು ಬರುವಾಗ இந்த உலகம் உங்களுக்கு அற்பமாய் தெரியும். ಈ ಲೋಕವು ನಿಮಗೆ ಅಲ್ಪವಾಗಿರುತ್ತದೆ. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு போதும். ಹೇಳಿ, ಕರ್ತನ ವಾಕ್ಯ ನನಗೆ ಸಾಕು. ஹalleluya. ஹalleluya. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தன் வசனத்தை அனுப்புவார். ಯಾವುದೇ ಸನ್ನಿವೇಶದಲ್ಲಿ ದೇವರು ತನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕಳಿಸುತ್ತಾನೆ. ஆண்டவர் எப்படி பேசுறாருங்க? ದೇವರು ಹೇಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ? ஆண்டவரோட நீங்க தொடர்புல இருந்தீங்கன்னா ದೇವರೊಂದಿಗೆ ನೀವು ಸಂಪರ್ಕದಲ್ಲಿ ಇರುವಾಗ எந்த விதத்திலயும் பேசுவார். ಅದು ಯಾವುದೇ ವಿಧದಲ್ಲಿ நீங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தனிமையா உட்கார்ந்து பைபிள் படிக்கும்போது பேசுவார். ನೀವು ಏಕಾಂತದಲ್ಲಿ ಸತ್ಯವೇದ ಓದುವಾಗ நீங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சபைக்கு வரும்போது போதகர் மூலமாய் பேசுவார். ಸಭೆಗೆ ಬರುವಾಗ ಬೋಧಕರೊಂದಿಗೆ நீங்க ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. தெருவில் நடக்கும்போது வசனத்தை எங்கேயோ வாகனத்தின் மேலே நீங்க ஏதோ ஒரு துக்கத்தோடு போயிட்டு இருப்பீங்க, பார்த்து கரெக்டா ஒரு ஆட்டோ வந்து போவோம், அப்படி வந்து அப்படி போவோம், பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வசனம் அதன் மேல இருக்கும். ನೀವು ಯಾವ ದುಃಖದಲ್ಲಿ ಹೋಗುತ್ತೀರ, ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಹೋಗುವಾಗ ದೇವರ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. வசனத்தை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வந்துடும். ಆ ವಚನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ನಿಮಗೆ ದೊಡ್ಡ ಸಂತೋಷ ಬರಬೇಕು. எங்கேயோ போற ஆட்டோ ஏன் உங்க கண்ணு முன்னால எத்தனை ஆட்டோ இருக்குதா, உங்க கண்ணு முன்னால ஏன் இந்த வார்த்தை விட போகுதுன்னா கர்த்தர் அந்த வார்த்தை உங்க கண்ணில் விட பண்ணுகிறார். ಎಲ್ಲೋ ಹೋಗಬೇಕಂತ ಆಟೋ ಅನೇಕ ಆಟೋಗಳ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಈ ಆಟೋ ಹೋಗಲು ದೇವರು ಕೃಪೆ ಮಾಡಿದ್ದಾನೆ. அந்த வசனங்களை அற்பமாய் எண்ணாதீர்கள். ಅದರಿಂದ ವಚನವನ್ನು ಅಲ್ಪವಾಗಿ ಎಣಿಸಬೇಕು. அது உயிருள்ள வார்த்தை. ಈ ವಾಕ್ಯವು ಸಜೀವವಾದದ್ದು. அது உங்களுக்கு காரியங்களை செய்கிற வல்லமையுள்ள வார்த்தைகள். ಕಾರ್ಯಗಳನ್ನು ಸಾಧನೆ ಮಾಡುವಂತ ಮಹಿಮೆಯುಳ್ಳ வார்த்தைகளை வைத்துக்கொண்டு எங்க போனாலும் வாசல்கள் உங்களுக்கு திறக்கப்படும். ಈ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಇಟ್ಟುಕೊಂಡು ಹೋಗುವಾಗ ಯಾವುದೇ ದ್ವಾರಗಳನ್ನು ತೆರೆಯಬಹುದು. இந்த வார்த்தையின்படி உங்க வாழ்க்கை நடக்க நீங்க ஆரம்பித்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் ஏராளமாய் பொழிந்து விடுவார். ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಿಮ್ಮ ಜೀವನ ನಡೆಸುವಾಗ ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಸುರಿಸುತ್ತಾನೆ. அதுதான் விசுவாசிக்கிறது. ಅದನ್ನೇ ನಾವು ನಂಬಬೇಕು. தியானம் பண்ணுகிறது என்பது ಧ್ಯಾನ ಮಾಡುವಂತದ್ದು ஒரு நாள் உங்க களைப்பெல்லாம் எடுத்து போட்டுரும். ಪ್ರತಿದಿನ ನಿಮ್ಮ ಆಯಾಸಗಳನ್ನು ತೆಗೆದು ಹಾಕುತ್ತದೆ. உலகத்துல இருக்கிற போராட்டத்தெல்லாம் எடுத்து போட்டுரும்.
ಲೋಕದಲ್ಲಿ ಹೋರಾಟಗಳಿಂದ ತೆಗೆದುಹಾಕುತ್ತದೆ. நிறைவான சமாதானத்தை கொண்டு வரும். ಸಮೃದ್ಧಿಯಾದ ಸಮಾಧಾನ ತರುತ್ತದೆ. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ಪ್ರತಿ ದಿನವೂ ನಿಮಗೆ ಸಮಾಧಾನವನ್ನು அந்த ಕೊಡುತ್ತದೆ. வார்த்தையின் மேல் ஆண்டவர் சொன்னார், என் வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். ನನ್ನ ವಚನವನ್ನು ಕೇಳಿ ಅದರಂತೆ ನಡೆಯುವವನು மலையின் மேல் வீட்டை கட்டினவன். புத்தியுள்ள மனுஷனுக்கு ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿರುವ ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನಿಗೆ ಸರಿಸಮಾನವಾಗಿರುವ எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது அப்படியே சொல்லுங்க. ನಾನು ಹೇಳುವುದನ್ನು ಹಾಗೆ ಹೇಳಿ. என் வசனத்தை கேட்டு ನನ್ನ ವಚನವನ್ನು ಕೇಳಿ. இந்த சத்து போதாது. ಇವ ಶಬ್ದ ಸಾಕಾಗುವುದಿಲ್ಲ. என் வசனத்தை கேட்டு ನನ್ನ ವಚನವನ್ನು ಕೇಳಿ அதன்படி செய்கிற மனுஷன், ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡುವ ಮನುಷ್ಯನು மலை மேல் வீட்டை கட்டின ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಮನೆ ಕಟ್ಟಿರುವ புத்தி உள்ள மனுஷனுக்கு ಬುದ್ಧಿಯುಳ್ಳ ಮನುಷ್ಯನಿಗೆ ஒப்பாய் இருப்பார். ಸರಿಸಮಾನವಾಗಿರುವ ஹalleluya. ಹalleluya. வசனத்தை கேட்டு நீங்க நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ವಚನವನ್ನು ಕೇಳಿ ನಡೆಯಲು ಆರಂಭಿಸಿದರೆ நீங்க தான் புத்திமான், ನೀವೇ ಬುದ್ಧಿ ಮನುಷ್ಯನು, நீங்க தான் நீதிமான். ನೀವೇ ನೀತಿ ಮನುಷ್ಯನು. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக கர்த்தர் எல்லாவற்றையும் ನೀತಿವಂತರಿಗೆ ಬರುವ ಅನೇಕ ಬಾಧೆಗಳು ಅನೇಕವಿದ್ದರೂ ದೇವರೆಲ್ಲವೂ ಸರಾಗ ಮಾಡುವ. 1000 உலக சொல்லிட்டாங்க, 1000 காரியம் சொல்லிட்டு அதை வாங்காதீங்க உள்ள. ಲೋಕವು 1000 ಹೇಳಿದ್ರು ಒಳಗಡೆ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕು. ஆண்டவர்ட்ட போய் கெஞ்சி ஒரே ஒரு வார்த்தை கொடுங்க ஆண்டவரே. ದೇವರ ಬಳಿ ಬೇಡಿ, ದೇವರೇ ಒಂದೊಂದು ವಾಕ್ಯ ಕೊಡಿ. Give me just one word of God. ದೇವರೇ ಒಂದೇ ಒಂದು ನಿನ್ನ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಡಿ. நூற்றுக்கு அதிபதி அதான் கேட்ட ஆண்டவர்ட்ட வந்து. ಶತಾಧಿಪತಿ ದೇವರ ಬಳಿ ಇದನ್ನೇ ಕೇಳಿದರು. ஆண்டவரே நீங்க வர வேணாம். ದೇವರೇ ನೀವು ಬರಬೇಡಿ, ನೀವು ಬರಬೇಡಿ. Just say a word. ಒಂದೇ ಒಂದು ಮಾತನ್ನು ಹೇಳಿ ಸಾಕು. ஒரு வார்த்தை. ಒಂದೇ ಒಂದು ಮಾತು, ஒரு வார்த்தை. ಒಂದೇ ಒಂದು ಮಾತು. இயேசுக்கு ஆச்சரியமாயிட்டது. ಯೇಸುವಿಗೆ ಆಶ್ಚರ್ಯವಾಯಿತದನ್ನು ಕೇಳಿ எல்லாம் கையை பிடிச்சி கூட கூட இட்டு போறாங்க. இந்த மனுஷன் சொல்ற எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் யோகியமானவன் அல்ல. ஒரே ஒரு வார்த்தை. ಎಲ್ಲರೂ ಕೈ ಹಿಡಿದು ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದರೆ ಆದರೆ ಈತನು ಹೇಳ್ತಾನೆ ನನ್ನ ಮನೆಗೆ ಬರೋದಕ್ಕೆ ನಾನು ಯೋಗ್ಯನು. வார்த்தையை வாங்கிட்டு போறோம் பாருங்க. ಆ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. போறதுக்குள்ள வழியில சொல்றான் ஆள் சுகமாயிட்டான். ಹೋಗೋದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ರಸ್ತೆ ಬದಿಯಲ್ಲಿ ಬಂದಿದ್ದಾರೆ ನನ್ನ ಆಳು ಸುಖವಾದ. ஆள் சுகமாயிட்டான். ಆಳು ಸುಖವಾದ. அது சுகமானது பெரிய விஷயம் இல்ல. ಸುಖವಾದ ದೊಡ್ಡ ವಿಷಯವಲ್ಲ. அவர் ஆச்சரியமான காரியத்தை கேட்கிறார். ಆತನ ಆಶ್ಚರ್ಯವಾದ ಕಾರ್ಯ ಕೇಳುತ್ತಾನೆ. எப்போ சுகமாச்சு? ಯಾವಾಗ ಸುಖವಾಯಿತು? எப்போ சுகமாச்சு? ಯಾವಾಗ ಸುಖವಾಯಿತು? நான் சொல்றேன் டைம், இந்த டைம்ல சுகமாச்சு. ಆತನು ಹೇಳಿದ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ಈ ಟೈಮ್ನಲ್ಲಿ ಕ್ಯಾಲ್ಕುಲೇಟ್ பண்றான். ಆತನ ಲೆಕ್ಕ ಹಾಕುತ್ತಾನೆ. இயேசு சொன்ன டைம், ಯೇಸು ಹೇಳಿದ ಸಮಯವು, சுகமடைந்த டைம், ಸುಖ ಹೊಂದಿದ ಸಮಯವು ಒಂದೇ ಸಮಯ. ಅದೇ ಅವರಿಗೆ ಸಂತೋಷ. ಹalleluya. கர்த்தர் வார்த்தையை கொடுத்துட்டாருன்னா ದೇವರು ವಾಕ್ಯ ಕೊಟ್ಟರೆ வானம் பூமி எல்லாம் கருகி போனாலும் பிரச்சனை இல்ல. மீண்டும் கர்த்தர் உலகத்தை உண்டாக்கி உங்களுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி கொடுப்பார். ದೇವರು ವಾಗ್ದಾನ ಕೊಟ್ಟರೆ ಆಕಾಶ ಮಂಡಲವು ನಾಶವಾಗಿ ಹೋಗುತ್ತದೆ, ಅದನ್ನು ಮತ್ತೆ ಉಂಟು ಮಾಡಿ ನಮಗೆ ಆ ವಾಗ್ದಾನ ನೆರವೇರಿಸುವುದು. வானம் பூமி ஒழிந்து போனாலும், ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದರು. சொல்லுங்க பாருங்க, வானம் பூமி ஒழிந்து போனாலும், ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದರು. சொல்லுங்க வானம் பூமி ஒழிந்து போனாலும், ಆಕಾಶ ಭೂಮಿ ಅಳಿದು ಹೋದರು. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது. ದೇವರ ವಾಕ್ಯ ಅಳಿದು ಹೋಗುವುದಿಲ್ಲ. அந்த வார்த்தையை வாழ்கிற மனுஷர்கள் தான். ಆ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಬದುಕುವ ಮನುಷ್ಯನ ನಾನು செத்து போனவருடைய வார்த்தையை வாழ்கிற கூட்டம் அல்ல நான். ಯಾರು ಸತ್ತು ಹೋದ ಗುಂಪಿನಲ್ಲಿ ಬದುಕುವ ಗುಂಪಲ್ಲ ನಾನು. என்னைக்கோ செத்து போன கதைகளை வச்சு வாழ்ற கூட்டம் அல்ல நான். ಯಾವುದೋ ದಿನದಲ್ಲಿ ಸತ್ತು ಹೋದ ಕಟ್ಟು ಕಥೆಗಳನ್ನು ನಂಬುವವರು ನಾನು. கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ಈ ದಿನವೂ ಸಹ ದೇವರು ನಮ್ಮ ಸಂಗಡ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டம் நான். ನಾವು ಬದುಕುತ್ತಿರುವಂತ ಗುಂಪಾಗಿದ್ದೇವೆ. கண்பான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವಜನರೇ, வசனத்தை வாசிங்க. ವಚನವನ್ನು ಓದಿ. வசனத்தை முதல்ல வாசிக்கிறதுக்கு முன்னால முதல்ல நேசிங்க. ವಚನ ಓದುವುದಕ್ಕೆ ಮುಂಚಿತವಾಗಿ ಪ್ರೀತಿಸಿ. Love the scripture. ಮೊದಲಾಗಿ ವಚನವನ್ನು ಪ್ರೀತಿಸಿ. இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்க புது துணி எடுக்கலன்னா பரவாயில்லை. ಈ ಕ್ರಿಸ್ಮಸ್ಗೆ ನೀವು ಹೊಸ ಬಟ್ಟೆ ತೆಗೆದಿದ್ದರೆ ಪರವಾಗಿಲ್ಲ. புது பைபிள் வாங்குங்க. ಹೊಸ ಸತ್ಯವೇದವನ್ನು ಖರೀದಿಸಿ. ஹalleluya. ஹalleluya. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். ದೇವರೇ ವಚನವನ್ನು ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்ட்ட சொல்லி இந்த வசனத்தை நான் நேசிக்கிறேன். ಪ್ರತಿದಿನ ಹೇಳಿ ದೇವರೇ ನಿನ್ನ ವಚನ ನಾನು ಪ್ರೀತಿಸುತ್ತೇನೆ. 1 கொரிந்தியர் 9:11 வாசிங்க பார்க்கல யாராಗಿ. 1 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 1:19 சீக்கிரம் வாசிங்க, நான் படிக்கிறேன். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குத்தத்தங்கள் உண்டென்றும், உங்களுக்குள்ள என்ன உண்டென்றும், வாக்குத்தத்தங்கள் உண்டென்றும் லேவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களுக்குள்ள என்ன இருக்கு? வாக்குத்தத்தம். பவுல் என்ன சொல்றாரு? வாக்குவாதங்கள். ஏனெனில் என் சகோதரரே, தமிழ்ல ஏற்கனவே போட்டு வாசிங்க. வாக்குவாதங்கள். ஏனெனில் என் சகோதரரே, உங்களுக்குள்ளே வாக்குவாதங்கள் உண்டென்று லேவியாளின் வீட்டாரால் உங்களை குறித்து எனக்கு அறிவிக்கப்பட்டது. உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்போலோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும்
நான் இப்படி சொல்லுகிறேன். நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து பிறந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். பவுலா சிலுவையில் உங்களுக்காக அறையப்பட்டார். பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஹல்லேலூயா. இங்க பவுல் வந்து என்ன சொல்றாரு? இந்த ஜனங்கள் சபையில கொரிந்து சபை மக்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பவுல் கொரிந்து சபையவருக்கு ಹೇಳುವುದೇನೆಂದರೆ கர்த்தருடைய வார்த்தையின் மேல் தங்கள் கட்டாமல் வாக்குவாதங்களோடு கூட நாங்கள் அவங்கள சேர்ந்தவங்க, நான் இந்த குரூப் நான் அந்த குரூப் நான் இந்த குரூப் இப்படி குரூப் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. ದೇವರ ವಚನದ ಮೇಲೆ ತಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕಟ್ಟದೆ ವಾಗ್ವಾದಗಳನ್ನು ಮಾಡಿಕೊಂಡು ಗುಂಪಾಗಿ ಮಾತನಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಿದ್ದಾರೆ. அந்த அதிகாரத்தை தொடர்ந்து வாசிப்பா பவுல் சொல்றாருப்பா, உங்க வாழ்க்கையை கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடுங்க. ಆ ವಚನ ಓದುವಾಗ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕ್ರೈಸ್ತರ ಮೇಲೆ ಅಸ್ತಿಭಾರವನ್ನು உங்க வாழ்க்கையை கிறிஸ்துவின் மேல அஸ்திபாரம் போடுங்க. ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು ಕ್ರೈಸ್ತರ ಮೇಲೆ ಅಸ್ತಿಭಾರವನ್ನು ಹಾಕಿರಿ. நீங்க வார்த்தையை கேட்டு அதன்படி செய்ய ஆரம்பி. இன்னைக்கு இந்த வாசிக்க ஆரம்பிச்சிருங்க. ವಚನವನ್ನು ಕೇಳಿ ಅದರ ಪ್ರಕಾರ ಮಾಡಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿದ್ರು. பிரதர் புரியுதோ வாசிங்க பிரதர் ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ ಇಲ್ಲವೋ ಓದಿರಿ. அம்மா உங்களுக்கு புரியலன்னு பிரச்சனை இல்லை, ஒவ்வொரு நாளும் வாசிக்க ஆரம்பிங்க. ಅಮ್ಮ ನಿಮಗೆ ಅರ್ಥವಾಗುತ್ತದೆ ಇಲ್ಲವೋ ಪ್ರತಿದಿನ ಓದಿ, எழுதி வச்சு வாசிங்க, ಬರೆದಿಟ್ಟು ಓದಿ, வார்த்தைகளை வாசிக்க ஆரம்பிங்க. ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲು ಆರಂಭಿಸಿ. வாசிக்க ஆரம்பிக்கும் போது ವಾಕ್ಯಗಳನ್ನು ಓದಲು ಆರಂಭಿಸುವಾಗ ஆட்டோமேட்டிக்கா ஆசீர்வதிக்கும். ನಿಮ್ಮ ಜೀವನ ಆಟೋಮ್ಯಾಟಿಕ್ ಆಗಿ ಆಶೀರ್ವಾದಿಸುತ್ತದೆ. ஒரு சிலர பாத்தீங்கன்னா ரொம்ப இன்னும் படிக்க கூட தெரியாது. ಕೆಲವು ಜನ ತುಂಬಾ ಅಮಾಯಕರು ಓದಲು ಗೊತ್ತಿಲ್ಲ, ஆனா சர்ச்சை மிஸ் பண்ண மாட்டாங்க. ಆದರೆ ದೇವರ ಆರಾಧನೆ ಸಭೆಯಲ್ಲಿ நல்லா வசனம் கேட்பாங்க. ಸಭೆಯಲ್ಲಿ ಕುಳಿತು ಚೆನ್ನಾಗಿ ವಚನ ಕೇಳುತ್ತಾರೆ. அவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா நல்ல ஆசீர்வாதம். ಅವರ ಜೀವನ ಚೆನ್ನಾಗಿ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ. இவங்க எப்படா செபி, இவங்க வந்து படிக்க தெரியல, பைபிள் எப்படி, இவங்க வந்து கேட்கறது நல்ல உன்னிருப்பா கேட்கறாங்க. ಇವ ಅನೇಕ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾರೆ, ಇವರು ವಚನ ಓದುವುದಿಲ್ಲ, ಕೇಳಿದ್ರೆ ಆಶೀರ್ವಾದ ಹೇಗೆ ಬೇಕು? நன்மை வேண்டுமா? ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಆಶೀರ್ವಾದ ಬೇಕಾ? வார்த்தையை தியானியுங்கள், ದೇವರ ವಚನವನ್ನು ಧ್ಯಾನಿಸಿ. ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபம் ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥಿಸಿ. சமூகத்தில் கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ದೇವರ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ದೇವರ ಭೋಜನಕ್ಕೆ ನೇರವಾಗಿ ನಾವು ಹೋಗೋಣ. அவருடைய முகத்தை நோக்கி பார்ப்ப 10 நிமிஷத்தில் காரியங்கள் முடியும். தேவனுடைய கரங்களில் அர்ப்பணிங்க. 10 நிமிஷದಲ್ಲಿ ಕಾರ್ಯಗಳು ಮುಗಿಲಿದೆ. ದೇವರ ಹಸ್ತಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. உங்களை அன்பாய் வேண்டிக் கொள்ளுங்கள். ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಪ್ರೀತಿಯಿಂದ ಬೇಡಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. வேதத்தோடு கொஞ்ச நேரம் உட்காருங்க. ಸತ್ಯವೇದ ಜೊತೆ ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಕುಳಿತುಕೊಳ್ಳಿ. ஓடிக்கொண்டே இருக்கிற காலை கொஞ்சம் மடக்கி, ಓಡುತ್ತಲೇ ಇರುವ ಕಾಲನ್ನು ಸ್ವಲ್ಪ ಹಿಡಿದು அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ಅದರ ಹತೋಟಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು அப்பாவுடைய பாதத்துல உட்காருங்க. ಅಪ್ಪನ ಪಾದದಲ್ಲಿ ನಿಮ್ಮನ್ನು ಕುಳಿತು. நீங்க இதெல்லாம் பண்ணாம ನೀವು ಇದೆಲ್ಲ ಮಾಡದೆ என்னதான் உலகத்துல ஓடினாலும் சக்சஸ் ஆக முடியாது பிரதர். ಲೋಕದಲ್ಲಿ ಏನೇ ಓಡಿದರೂ ಜಯ ಹೊಂದುವುದಿಲ್ಲ. நீங்க போற இடத்துல தோல்விதான் அனுபவிப்பீங்க. ನೀವು ಹೋಗುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸೋಲನ್ನು ಅನುಭವಿಸಿ. ஜெயம் வேணுமா? ನಿಮಗೆ ಜಯ ಬೇಕಾ? அதுதான் ஆலோசனை சொல்லி, ಅದಕ್ಕಾಗಿ ಆಲೋಚನೆ ಕೊಡುವುದು. அதுதான் ஆவியானவர்களோடு பேசி கொண்டிருக்கிறார். ಅದಕ್ಕಾಗಿ ಆತ್ಮ ಸ್ವರೂಪ ನಿಮ್ಮ ಜೊತೆ ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. ஜெபிக்க ஆரம்பிங்க, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ, உட்கார்ந்து வேதத்தை வாசிக்க ஆரம்பிங்க, ಕುಳಿತು ಸತ್ಯವೇದ ಓದಲು ಆರಂಭಿಸಿ. வாக்குவாதம் பண்ணாதீங்க. ವಾಗ್ವಾದ ಮಾಡಬೇಡಿ. ஆண்டவர் ஒண்ணும் பண்ணலன்னு சொல்லிராதீங்க. வாய் திறந்து ಬಾಯಿಯಲ್ಲಿ ದೇವರನ್ನು ಏನು ಮಾಡಲಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬೇಡಿ. என்ன செஞ்சாருன்னு கேட்றாதீங்க. ದೇವರು ನಾನು ಏನು ಮಾಡಿದ್ರೆ ಅದು ಕೇಳಬೇಡಿ. அன்போடு சொல்லுங்க, ಪ್ರೀತಿಯಿಂದ ಹೇಳಿ, அப்பா நான் வாழ்ந்தாலும் மரித்தாலும் உமக்காக. ತಂದೆ ನಾನು ಬದುಕಿದರೆ ಸತ್ತರೂ ನಿನಗಾಗಿ.